வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அது மட்டும் ரகசியம் கதையோடைய தொடர்ச்சி தான் கேட்க போறோம். பாகம் 2. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 13. ஏழுமலையை நல்ல பாம்பு கடித்து விட்டது என்று சொன்னவர்களை கோபால் கூட அதிர்ச்சியோடு தான் பார்த்தான். எப்பையா எங்க ஓரமா படுத்துட்டு இருந்திருக்குங்க. கோவில் மதில சுத்தி வரும்பொழுது தெரியாம மிதிச்சிட்டான் போல. ஒரே போடா போட்டுருச்சு. உயிர் போயிடுச்சா இல்லை இன்னும் இருக்கா? துடிச்சிட்டு இருக்காங்க. வைத்தியர் அநேகமா போராடிக்கிட்டு இருப்பாரு. சரி சரி நடங்க என்ற கோபால் அவர்களை தொடர தொடங்கினான். சந்திரமோகனும் பின்னாலேயே செல்ல ருக்மணியின் குரல் அவனை தடுத்தது. சந்திரா, என்னம்மா நீ எங்க போற? அந்த ஏழுமலையை பார்க்கத்தான். அவன் என்ன நமக்கு ஒட்டா உறவா? அங்கெல்லாம் நீ போகாத. ருக்மணி அவனை தடுப்பதை ரத்ன சபாபதி வேடிக்கை பார்த்தார். ஆமா தம்பி, அதை போய் பார்த்து நீ என்ன பண்ண போற என்ற கேள்வியோடு ராயர் வந்து கொண்டிருந்தார். நெற்றியில் பரம திவ்யமாய் நாமம், பட்டு வேட்டி சட்டை என்று மிடுக்கான தோற்றம். சந்திரமோகனை அவரது தோற்றம் கொத்தியது. முதல் நாள் இரவில் ஏழுமலை சொன்னதும் நினைவில் முந்தியது. அநேகமாக தன் கதையும் முடிந்து போகலாம் என்று பயந்ததும் அதே போலவே ஆகிவிட்டதையும் நினைத்து மனம் குமரியது. ஆனாலும் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாதபடி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் மாமா என்றவனாக சமாளித்தான். கோவிலுக்கு தான் நானும் கிளம்பிட்டிருக்கேன், என் கூடவே வந்துரு என்று அவனுக்கு மேலும் சங்கடத்தை தந்தார் ராயர். அண்ணே, அதான் காலையிலே குளிச்சிட்டிங்களா? ருக்மணி இடையிட்டாள். ஆமா ருக்கு, அதோட இன்னைக்கு அஷ்டமி பாரு. அஷ்டமி நான் தப்பாம கோவிலுக்கு போவேன். அன்னைக்கு கோவிலில் நமக்கு மரியாதையாச்சே. அப்ப நாங்களும் வரவா? என்ன ருக்கு கேள்வி இது? தாராளமா வாங்க, நமக்காக தானே அந்த கோவிலே இருக்கு. ராயர் சொன்ன ஜோரோடு நடந்தார். கண்டாங்கி பட்டோடு சங்கவையும் ஓடி வந்தாள். வேறு வழி இல்லை. சந்திரமோகனும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நடந்தான். ஆனால் மனம் முழுக்க ஏழுமலைதான் நிரம்பியிருந்தான். கோவில் முகப்பு அரண்மனை முகப்பு போல பெரிய கதவோடு ஸ்தூபி போல ஒரு தூணோடு தெரிந்தது. அதன் அருகே முகுந்த பட்டரும் ஒரு கூட்டமும் நின்று கொண்டு இருந்தது. சற்று தள்ளி ஒரு கல் மண்டபம், அதன் கீழே இடுப்பில் பட்டுத்துண்டை சுற்றி கொண்டு மேலக்காரர்கள் ராயரும் சகாக்களும் வருவதை பார்த்துவிட்டு முகுந்த பட்டர் கையை அசைத்து மேலக்காரனுக்கு கட்டளையிட உடனே அவர்கள் மேலம் வாசிக்க தொடங்கினர். நடுவில் கொம்பூதி ஒருவன் அடிவயிறு பின்முதுகோடு ஒட்டுமளவு மூச்சு இழுத்துவிட்டு கொம்பை ஊதி பிளிரலாக சத்தம் போட்டான். ஒரே கோலாகலம். அவ்வளவும் அந்த நாளைய அரசமுறை. ராயர் கோவில் முகப்பின் படியக்கற்களை தாண்டி ஸ்தூபியை ஒட்டி நின்றார். அங்கே ஒரு நபர் நிற்க தகுந்த மேடை அருகில் ஒரு கல் தொட்டி, அதில் சரையில் என்று கோவில் ஊழியர் ஒருவர் இறங்கி நின்று கொண்டு மகாராஜ ஸ்ரீமான் கல்காசல தேவராயர் திவ்ய சமூகத்திற்கு அஷ்டமி உற்சவ மரியாதையும் பரிவட்டம் பிரசாதம் முதலான சகலத்தையும் சாதிக்க வேண்டியது என்று முழக்கமிட முகுந்த பட்டர் ஒரு செப்பு குடத்துடன் முன்னால் வந்தார். அதில் நீர் இருந்தது. அதை ராயரின் காலுக்கு விட்டு அதன் மேல் பூஜை தட்டிலிருந்து 2 பூக்களை எடுத்தும் போட்டார். பின்னர் ஒருவர் தன் கைவசம் வைத்திருந்த மரப்பெட்டியோடு முன் வர அதை திறந்து உள்ளிருந்து ஒரு நீல நிற பட்டு வஸ்திரத்தை எடுத்தார் பட்டர். ராயரை நெருங்கி மீண்டும் ஒரு முறை வணங்கிவிட்டு அதை ராயரின் தலைக்கு உருமா போல் பரிவட்டம் கட்டினார். பின் பூஜை தட்டை பூமாலை தேங்காய் பழத்தோடு அவர் கையில் தர ராயர் அங்கிருந்து சன்னதி நோக்கி புறப்பட்டார். கூட்டம் பின்தொடர்ந்தது. ரத்ன சபாபதிக்கு எல்லாம் பெருமைப்பாக இருந்தது. ருக்மணியிடம் தன் பெருமைப்பை வார்த்தைப்படுத்தி கொண்டார். ருக்மணி, இந்த மாதிரி ஒரு கோவில் மரியாதையை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. வேலைக்காட்டு சமஸ்தானத்து கூட்டம்னா என்ன சும்மாவா? சந்திரமோகன் கேட்டபடியே பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கும் எல்லாம் பெருமைப்பாக எரிச்சலாக எல்லாமாக இருந்தது. மனம் முழுக்க ஏழுமலை தான் இருந்தான். ஏழுமலை, உனக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது. நீ பிழைத்து கொண்டு விட வேண்டும். அவன் மனது கிடந்து தவித்தது. அலைமோதி கொண்டிருந்தது. ராயர் கருவறை கதவு வரை போய்விட்டார். பூஜை தட்டை அங்கே பட்டரிடம் தர பூஜை ஆரம்பமாயிற்று. சங்கவி ஒட்டி நின்று கொண்டிருந்தாள். பயபக்தியோடு கை கூப்பி இருந்தாள். ராயரும் கைகளை கூப்பிக்கொண்டு சன்னதி கதவு மேலேயே கவனமாக இருந்தார். பட்டர் அஷ்டோத்தரம் சொல்லியபடி துளசியை உதிர்க்க தொடங்கினார். இதுதான் சமயம் என்கிற மாதிரி பொறுமை இழந்துவிட்ட சந்திரமோகன் நைஸாக அங்கிருந்து நழுவினான்.
கோவில் பிரகாரத்தில் பாய்ச்சல் எடுத்து ஓடினான். வெளியே சென்றவன் சுற்றுமுற்றும் நாலாபுரத்திலும் பார்த்தான். ஒருவர் கோவிலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அவரை தடுத்தவன், ஹலோ, இங்க ஏழுமலை எங்க இருக்கான் என்று கேட்க அவர் தெரியாது என்கிறார் போல பார்த்தார். கோபத்தில் வார்த்தை சீற்றத்தோடு வந்தது. ஓடு, தேடு என்று கட்டளையிட்டது புத்தி. ஓடினான். கால் போன பக்கமெல்லாம் ஓடினான். ஆங்காங்கே குடிசைகள், அதன் முகப்பில் தூளி கட்டி ஆட்டியபடி இருக்கும் வேலைக்காட்டு ஜனங்கள். மொட்டை தலையோடு ஒரு ஆவேச காற்றாட்டம் ஓடி வரும் சந்திரமோகனை பார்த்து அவர்கள் பயத்துடன் எழுந்து நின்றார்கள். இங்க ஏழுமலை வீடு? ஆண்டே, அவரை பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாரு. மை காட், எப்போ? இப்பதான் ஆண்டே. பணம் அதோ அங்கன உள்ள அவர் குடிசை வீட்டுல கிடக்கு. ஒருத்தி கை காட்டினாள். சந்திரமோகன் தாமதிக்காமல் கை காட்டிய திக்கு நோக்கி ஓடினான். வயல்வெளியை ஒட்டிய தெரு. ஓடுகையில் புழுதி பறந்தது. ஓடி சென்று நின்ற குடிசை முகப்பில் ஏராளமான கூட்டம். கோபாலும் அங்கு இருந்தான். ஏன் சந்திரா, உன்னை கோயிலில் தேடுறாங்க. சந்திரமோகன் சமாளித்தபடியே கோபாலை சமீபித்தான். அதற்காகவா நீ வந்த? ஆமா. அப்பாவுக்கு தெரியுமா? ஏன் கேட்குற? வேலைக்காட்டாடு இருக்கும்பொழுது நீ இப்படி ஓடி வந்தது தெரிஞ்சா கோபிப்பார். கோபால் பதில் சொல்வது சந்திரமோகன் காதில் விழவில்லை. பார்வை ஏழுமலை பிடத்தை நோக்கித்தான் சென்றது. உடம்பு முழுக்க நீலம் பாரிக்க கிடந்தது ஏழுமலையின் உடம்பு. அந்த பதற்றத்திலும் மலுக்கென்று கண்ணில் நீர் தேங்கியது. கூடவே அச்சமும் கவ்விக்கொண்டது. சரி சந்திரா, வா போகலாம். கோபால் அங்கிருந்து புறப்பட்டான். கோபால், எப்படி இப்படி ஆச்சு? எப்படின்னா, பாம்பை பார்க்காம மிதிச்சா அது கடிக்காதா? இடியட், வர வர இவன் போக்கே சரியில்லாம தான் இருந்தது. அப்பா கூட இவனை என்னன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தார். அதுக்குள்ள பாம்பு முந்திக்கிடுச்சு என்று கோபால் சொல்லும் பொழுது அதில் தூக்கலாக ஒருவித அலட்சியம். கோவிலுக்குள் இருவரும் நுழையும் பொழுது ராயர் காலில் 1000 வெளிக்காட்டு கூட்டம் விழுந்து எழுந்து கொண்டிருந்தது. அவரும் தன் காலில் விழுந்து எழும் நபருக்கு ஒரு வெற்றிலையில் 10 ரூபாய் என்று வைத்து வழங்கி கொண்டிருந்தார். அப்படியே நிமிர்ந்து சந்திரமோகனை ஒரு பார்வை பார்த்தார். அது பார்வையாக இல்லை, மின்னல் வெட்டு போல தோன்றியது சந்திரமோகனுக்கு. நிறைய வேர்த்திருந்த அவன் அருகில் ரத்ன சபாபதியும் ருக்மணியும் சென்றனர். எங்கடா போயிட்ட? நீ எங்கன்னு சாமி கேட்டுச்சு தெரியுமா என்று ருக்மணி அதிர்ச்சி அளித்தாள். சாமியா? ஆமாண்டா, சாமி இப்ப கோவிலை சுத்தி வர போயிருக்கு. எங்க இந்த மேல்நாட்டுல இருந்து இந்த கீழ்நாட்டுக்கு வந்து என்னை நம்பாதவனு சாமி கேட்டு கத்தினப்ப நாங்க எல்லாம் ஆடி போயிட்டோம். ருக்மணி சந்திரமோகனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அளித்தாள். அதிகம் அவன் குழம்பாதவாறு ஒருவர் சாமியாடிபடி கோவிலை சுற்றி முடித்துவிட்டு ஒரு புயல் காற்றைப் போல அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு பிரம்பு, அதற்கு தங்கப்பூன் போடப்பட்டு இருந்தது. அவர் வரவும் எல்லோரும் படப்படவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். ராயரும் கன்னத்தில் போட்டுக்கொண்டு ஒதுங்கி நிற்க அந்த சாமியாடி மனிதர் டே என்றபடி சந்திரமோகனை நெருங்கி அவனை பிரம்பால் அடிக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 14. சந்திரமோகன் அந்த விலாசலை துளிக்கூட எதிர்பார்க்கவில்லை. பிரம்பு அந்த மனிதன் வசம் ஒயிங் ஒயிங் என்று காற்றில் கலந்து வந்து மோதி சந்திரமோகனை நிலைக்குலைய வைத்தது. கூட்டமும் வேடிக்கைதான் பார்த்ததொழிய இடையில் புகுந்து தடுக்க முடியவில்லை. ருக்மணி மட்டும் கதறினாள். ஐயோ அண்ணே, என்னென்ன இப்படி வேடிக்கை பார்க்குறீங்க? என் மகனை சாமி இந்த அடி அடிக்குதே என்று ராயரை போய் உலுக்கினாள். ராயர் தடுக்கலாம் என்று நினைத்து ஒரு அடி கூட எடுத்து வைத்திருக்க மாட்டார். பிரம்பால் அடித்த அந்த சாமி வந்த மனிதனை சந்திரமோகன் எகிரி பிடித்து கைகளை முதுகு பின்னால் மடக்கி பிடித்து அவரை திணற செய்தான். ராயர் அதை பார்த்து அலறினார். சந்திரா, சாமியை விடு, அது உனக்கு நல்லதல்ல. சந்திரமோகனும் தான் பிடித்திருந்த நிலையில் அப்படியே உதறுவது போல ஒரு தள்ளு தள்ளினான். சாமி வந்த நபர் சரிந்து கீழே விழுந்தான். அப்படியே ஒரு புரண்டு புரண்டு எழுந்து நின்றான். நின்ற வேகத்தில் அஹே என்று கண்கள் சிவக்க கைகளை தூக்கி கொண்டு ஒரு கத்து கத்தினான். அவ்வளோ பேரும் அப்படியே சிலையாக நின்று கவனித்தனர். சந்திரமோகனிடம் மட்டும் பெருமூச்சி. அதுவரை ஸ்தம்பிப்பில் இருந்த பட்டர் கத்தும் இந்த மனிதன் முன் ஓடி வந்தார். இந்த மகா சந்நிதிக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் கோவில் பட்டர் கேட்கிறேன், ரொம்ப பணிவோடு கேட்கிறேன் என்றபடி வெறுந்தரையில் மண்டியிட்டு கைகளையும் கட்டிக்கொண்டார். ராயரும் உடன் வந்து நின்று கொண்டார். என்னையா யாருன்னு கேட்ட? நான் அந்த ஆஞ்சநேயன் வந்திருக்கேண்டா என்ற பதில் அலறலில் பட்டென்று பலரும் கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். சுவாமி நீங்களா? எதுக்கு இத்தனை ஆவேசம்? பட்டர் விசாரிக்க தொடங்கிவிட்டார். இங்கே என்னடா நடக்குது? சுவாமி, ஏதாவது தப்பு நடந்துருச்சா? என்னடா கேள்வி இது?
என்னை எல்லா விதத்திலையும் எதிர்க்கிற ஒருத்தன் இங்கே இருக்கான். அவன் எண்ணி 12 நாழிகையில இந்த புனிதமான ஸ்தலத்தை விட்டு வெளியே போயிடணும். அப்படி போகலனா இந்த ஸ்தலம் தீயில் எரிஞ்சி சாம்பலாகிடும். நான் இலங்கையை எரிச்சதை விட கொடுமையா இந்த இடத்தை எரிச்சிடுவேன். உச்சஸ்தாயில் கத்திய அந்த நபர் அப்படியே சுருண்டு விழுந்தார். பட்டர் பதட்டத்தோடு ராயர் பக்கம் திரும்பினார். ராயர் முகம் கலங்கியிருந்தது. ரத்ன சபாபதி, சங்கவை நாச்சி, ருக்மணி என்று மூவரும் மிரள மிரள பார்த்தனர். மாப்ள, ராயரின் குரல் ரத்ன சபாபதியை கூப்பிட்டது. அவரும் வந்தார். தயவு செய்து சந்திரமோகனை அழைச்சிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறீங்களா? அவர் மௌனமாக அதை அங்கீகரித்தார். சந்திரமோகன் அடிப்பட்ட இடத்தை தேய்த்தபடியே ராயரை நெருங்கினான். மாமா என்றான் அழுத்தமாக. எல்லோரும் அவனை பார்த்தனர். நான் போக மாட்டேன் மாமா, நிச்சயமா போக மாட்டேன். இதெல்லாம் என்ன மாமா கூத்து? இங்க என்ன நடக்குது? நாம எந்த காலகட்டத்தில் இருக்கோம்? எனக்கு புரியல மாமா, கொஞ்சம் கூட புரியல என்று நரம்பு பிடிக்க கத்தினான். ருக்மணி ஓடி வந்து அவன் வாயை பொத்தினாள். மாப்பிள, அவனை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க, அவன் புரியாம பேசுறான். ராயர் ரத்ன சபாபதியை நெருங்கினார். ஆமாம், அவரை செத்த பேசாதபடி இங்கே இருந்து அழைச்சிட்டு போங்கோ. இது நெருப்பான தெய்வம். இங்கு மட்டும் நல்லதோ கெட்டதோ உடனுக்குடன் பலன் தெரிஞ்சிடும் என்று பட்டரும் பதறினார். நோ, இது 1000 வேலிக்காடு கிடையாது. இது 1000 மர்மக்காடு. இங்கே ஏதோ சதி நடக்கிறது. சாமி பேரால அதை சாமர்த்தியமாக போட்டு மூட பார்க்குறீங்க. நான் இதை விட மாட்டேன். இந்த இடத்தை விட்டும் போக மாட்டேன். சந்திரமோகன் திரும்பவும் கத்தினான். ரத்ன சபாபதிக்கு என்ன தோன்றியதோ தரதரவென்று அவனை இழுத்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். பட்டர் கோவில் கோபுரத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டார். ராயரை பார்த்து, பெரியவாளுக்கு மரியாதை செய்யும்பொழுது ரசாபாசமா நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, மன்னிச்சுக்கணும் என்று சரையில் என்று அவர் காலடியில் மண்டியிட்டார். ராயர் பட்டரின் தோலை தொட்டி எழுப்பிவிட்டார். கத்திக்கொண்டே செல்லும் சந்திரமோகனை பார்த்தார். நான் இதை விடமாட்டேன், விடவே மாட்டேன். அவனது அலறல் வேலைக்காடு முழுக்க எதிரொலித்தது. கல்பங்களா முகப்பில் மீண்டும் சாரட்டின் தேக்கம். கை கால்களில் நடுக்கத்தோடு அதிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார் பெரியவர் சமாதான பாண்டி. அவர் இறங்குவதை பார்த்துவிட்டு ராயர் ஓடி வந்தார். என்னடா, என்ன நடக்குதுங்க? என் காதுல கண்டதெல்லாம் விழுந்துச்சேடா. சமாதான பாண்டி ராயரை பார்த்து கத்திக்கொண்டே முன்னால் வந்தார். நீங்க அமைதியா இருங்கப்பா, ஒன்றும் நடந்துடல, அமைதியா இருங்க என்று அவரை போய் அணைத்து கொண்டார் ராயர். சங்கவையும் ருக்மணியும் ரத்ன சபாபதியும் ஒவ்வொருவராக அதை பார்த்தபடியே வந்தார்கள். ருக்மணி நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஒண்ணுமில்லடா, எதுக்குடா என் காதுக்கு கண்ட விஷயமெல்லாம் விழுவுது? நம்ம வம்சத்து ஆளை சாமி அடிச்சிருச்சாமே. சமாதான பாண்டி ஒரு ஓரமாக கிடந்த மூங்கில் நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்ட நிலையில் கேள்வி எழுப்பினார். ஆமாம்பா, நம்ம சந்திரமோகனுக்கு நல்லது கெட்டது தெரியல, அந்த குத்தம் தான் அப்படி ஆயிடுச்சு. இது ராயர். நல்லது கெட்டது தெரியாதவங்க என்ன டேஷ்குடா இங்க வரணும்? ஏய் மாப்பிள, வாயா இங்க. சமாதான பாண்டி ரத்ன சபாபதியை கூப்பிட்ட விதத்தில் ஒரு ரவுடித்தனம் இருந்தது. அது ரத்ன சபாபதியை குத்தியது. தயங்கிக் கொண்டே அதே சமயத்தில் கோபத்துடன் சமாதான பாண்டியை பார்த்தார். உன்னத்தான், என்ன மகனை வளர்த்து வச்சிருக்க? இங்க நம்ம பரம்பரைக்கு அடி விழுந்தது எவ்வளோ கேவலம் தெரியுமா? அப்பா விட்டுடுங்க, அவங்க இப்ப ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சுடுகாடு கூட போகட்டும், இப்படியா வந்து கேவலப்படுறது? இதை யாரும் எதிர்பார்க்கலப்பா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஆமாம் பெரியப்பா, சந்திரமோகன் ரொம்ப நல்ல பிள்ளை. அவன் பொண்டாட்டி சாவு அவனை கொஞ்சம் பாதிச்சிருச்சு, அதான் தப்பா நடந்துக்கிட்டான். தயவு செய்து பெருசா எடுத்துக்காதீங்க பெரியப்பா என்று ருக்மணியும் இடையில் நுழைந்து உருகினாள். இப்ப சொல்றேன், இனிமேட்டு வந்தா இந்த வேலைக்காட்டு சம்பிரதாயங்களை மதிக்கணும், இல்லாட்டி இந்த பக்கமே வரக்கூடாது என்றவர் மலமளவென்று சட்டையை காட்டினார். அப்பா எதுக்குப்பா சட்டையை காட்டுறீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல இந்த கோவில் மண்ணில் உருண்டு. அங்க பிரதட்சணமா? பின்ன இந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் தேட வேண்டாமா? நான் உயிரோடு இருக்கிற வரை நான் தானே அதை செய்யணும். காட்டிய சட்டையை தூக்கி எறிந்துவிட்டு சமாதான பாண்டி கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார். ராயரும் சங்கவியும் அவர் பின்னால் சென்றனர். ரத்ன சபாபதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ருக்மணி கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாள். பிறகு என்ன நினைத்தாளோ அவளும் அவர்களோடு சேர்ந்து ஓடத் தொடங்கினாள். வேலைக்காட்டு குடிசை பகுதியில் சமாதான பாண்டி தடுமாறிக்கொண்டு சட்டையில்லாமல் நடந்து வரவும் ஜனக்கூட்டமே மிரண்டு போனது. கும்பிடுறோம் ஆண்டே, கும்பிடுறோம் ஆண்டே என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நிற்பவர்கள் பொத் பொத்தென்று கீழே விழுந்தார்கள். அந்த கேட்டு மனிதர் அதையெல்லாம் லட்சியமே செய்யாதபடி நடந்தார். புழுதி புயல் கூட நடப்பவர்களால் உருவாகி
ஒரு வித்தியாசமான சூழலை காட்டியது. நகத்தை கடித்தபடி குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் ராதா. வீடு பேரமைதியில் கிடந்தது. அவளை என்னவோ செய்தது அது. மெல்ல எட்டி பார்த்தாள். ரத்ன சபாபதி சுர்கேஸோடு கீழே இறங்கிக் கொண்டிருந்தார். எங்கே சந்திரமோகன்? அவள் பார்வை அவனை துழாவியது. அதே சமயம் தொலைபேசியும் அமட்டியது. எடுத்து காதை கொடுத்தாள். அடுத்த வினாடி அவள் முகத்தில் வரி வரியாய் அதிர்ச்சி ரேகைகள். அத்தியாயம் 15. தொலைபேசி செய்தி ராதாவை ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. தடுமாற்றத்தோடு ரிசீவரை வைத்தாள். கலக்கத்தோடு அறையை விட்டு வெளியில் வந்தாள். ராணிமா, யாரை தேடுறீங்க? வேலைக்காரன் கேட்டான். இங்கே என் மாமா இருந்தாரே, அவர் வெளியே கார்கிட்ட இருக்காரு. அவளும் ஓடினாள். ரத்ன சபாபதி காரின் டிக்கியில் சாமானை வைத்து மூடிக்கொண்டிருந்தார். மாமா, அத்தான் எங்க? சந்திரமோகனை கேட்குறியா? ஆமாம், அவரை நான் உடனே பார்க்கணும். இங்கே தான் இருந்தான். நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு இப்போதான் சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப அவசரமான ஒரு விஷயம் மாமா, அவரை உடனே பார்க்கணும். ராதாவும் பார்வையை சுழல விட்டாள். என்னம்மா விஷயம்? வெரி வெரி பேட் நியூஸ் மாமா. என்னம்மா? நேற்று ராத்திரி இங்கேருந்து புறப்பட்டு போன அத்தானோட ஃபாதர் இன் லாவும் மதர் இன் லாவும் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாம். வாட்? ரத்ன சபாபதிக்கு நின்ற இடம் நடுங்க தொடங்கியது. இப்போதான் மாமா ஃபோன் வந்தது. ராதா சொன்ன கையோடு விசுமினாள். ரத்ன சபாபதி அப்படியே காரின் மேல் தடுமாறி கொண்டு விழுந்தார். கார் நொறுங்கி போயிருந்தது. தார் ரோட்டை விட்டு விலகி ஒரு ராட்சச புளிய மரத்தின் மேல் மோதியதில் அதன் நிலைமை 2 அடிக்கு பக்கமாக சுருங்கி விட்டிருந்தது. ஆவேசமாக வந்து சேர்ந்த சந்திரமோகன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் அந்த காரை ஒரு பார்வை பார்த்தான். அப்படியே ஸ்தம்பித்து போனான். போலீஸ் தனது ஃபார்மாலிட்டிஸை முடித்துவிட்டு போய் இருந்தது. இப்போ எதுக்கு இங்கே வந்த? பாடி போஸ்ட்மார்ட்டம் ஆகி பக்கத்து ஊர் GHல இருக்காம், வா அங்கே போவோம் என்று அவன் தோளில் கை போட்டார் ரத்ன சபாபதி. அவனோடு வந்திருந்த ருக்மணி காரில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். காரை விட்டு இறங்கவே இல்லை. சந்திரமோகன் ரத்ன சபாபதியின் கையை தட்டிவிட்டான். அந்த காரை சுற்றி வந்தான். பின்னால் டிக்கி திறந்து கொண்டிருந்தது. குனிந்து பார்த்தான். உள்ளே ஸ்ரீமதியின் சடலம் இல்லை. அவனுக்கு சுருக்கென்றது. கைகள் நரம்பு புடைக்கும் அளவு விரைத்தன. ஓங்கி அந்த டிக்கியின் மேல் ஒரு குத்து குத்தினான். ரத்ன சபாபதி அவனை அளவிற்கு அதிகமான ஆச்சரியத்தோடு பார்த்தார். அவனும் அப்பா என்று திரும்பி அவர் தோளில் சாய்ந்து அழுதான். என்னப்பா, இது ஆக்சிடென்ட் இல்லப்பா, கொலை என்றான் உச்சஸ்தாயியான குரலில். சந்திரா, என்னப்பா சொல்ற? ரத்ன சபாபதி அவனை அணைத்தபடியே கேட்டார். இது கொலைப்பா, பயங்கரமான கொலை. ஸ்ரீயை மட்டும் கொல்லல, அவ குடும்பத்தையே கொண்டுட்டாங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்ப்பா, சும்மா விட மாட்டேன், கொந்தளித்தான். ரத்ன சபாபதியை அழுந்து அணைத்து கொண்டு அழுது குமறினான். சரிப்பா, வா போகலாம். எதுவாய் இருந்தாலும் கார்ல பேசுவோம். எல்லோரும் வேடிக்கை பார்க்கறாங்க பாரு. அவர் அவனை கட்டி இழுத்து சென்றார். சிரமப்பட்டு அவனை காருக்குள் ஏற்றினார். அதுவும் சீர ஆரம்பித்தது. அப்பா, இது 1000 வேலைக்காடு இல்லப்பா, 1000 மர்மக்காடு. அங்க இருக்கிறவங்க மனுஷங்க இல்லப்பா, அவ்வளோ பேரும் மிருகங்க. காருக்குள் கர்ஜித்தான். பேசாம வா. ரத்ன சபாபதி சமாதானப்படுத்த முயன்றார். ஏண்டா இப்படி பைத்தியமாட்டம் கண்டதை சொல்ற? உன்னை அந்த ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சும்மா துடிச்சுக்கிட்டு இருக்கேடா. நீ இப்படி ஒண்ணுமில்லாதுக்கெல்லாம் கத்தி கூச்சல் போடுறேடா. ருக்மணி தன் பங்குக்கு சொன்னதை தொடர்ந்து அவளை பார்த்தவன், அம்மா, நீ இப்ப சும்மா இருக்க மாட்டே என்று திரும்பவும் சீறினான். அவள் நடுங்கி போனாள். சரிதான், அண்ணி சொன்ன மாதிரியே ஆயிடும் போல இருக்கே என்று புதிதாக ஒரு விஷயத்தை தொட்டாள். என்ன ருக்மணி சொல்ற? உன் அண்ணி என்ன சொன்னாங்க? என்னத்தை சொல்வேன், நம்ம ஊருக்கே வராம இருந்திருக்கலாம். இவன் இப்படி பைத்தியக்காரனாவான் என்று தெரியாம போச்சே. ருக்மணி நிஜமாகவே கண்ணீர் விட்டாள். ஏய், உளராத. உளர்லிங்க, எல்லாம் சாமி கொடுத்திருக்கிற தண்டனை. இவன் தப்புக்கு சாமி கொடுத்திருக்கிற தண்டனை இது. அது சக்தி தெரியாம மோதினதுக்கு ஒரு உயிருக்கு 3 உயிர் போய் இப்ப இவனும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டான். நிச்சயமா புத்தி பேதலிச்சு போகும்னு அண்ணி சொன்னாங்க. அப்படியே ஆயிடும் போல இருக்கே. ருக்மணி பேச பேச சந்திரமோகனுக்குள் எரிமலை வெடித்த மாதிரி ஒரு ஆக்ரோஷம் வந்து கவ்வியது. அம்மா என்றான் கழுத்து நரம்பு புடைக்க. டிரைவர் அதிர்ந்து போய் காரை சாலை ஓரமாக தேக்கி நிறுத்தியபடி திரும்பினான். நீ ஏம்பா காரை நிறுத்துற? என்னங்க இது இப்படி கத்துறாரு? யோ, வண்டியை எடியா இடியட். நடக்கிறத பார்த்துட்டு பொட்டைய மாதிரி அடிமை இல்லை நான். காரை எடு. இப்ப எடுக்க போறியா இல்லையா? சந்திரமோகன் எகிரி டிரைவரின் சட்டையை பிடித்து விட்டான். சந்திரா, வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் கூல் டவுன். கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். அவனை விடு. விடுறானா?
ரத்ன சபாபதி சிரமத்தோடு பிடியை விடுவித்தார். நீ காரை எடுப்பா. டிரைவர் அரை மனதாக காரை கிளப்பினான். ரத்ன சபாபதி அவனை தேற்றி தோளோடு இழுத்து அணைத்தார். தட்டி கொடுத்தார். ருக்மணியின் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர். சாமி, என் மகனை இப்படி பண்ணிட்டியே என்று முழங்கினாள். அது சந்திரமோகன் காதிலும் விழுந்தது. அம்மா, எனக்கு ஒன்றும் ஆகல, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. திரும்பவும் நிமிர்ந்து ஒரு சீர் சீறினான். அவள் நடுங்கி போய் ரத்ன சபாபதியை மறுபக்கத்தில் இறுக்கிக் கொண்டாள். ருக்மணி, கொஞ்சம் பேசாம வரியா? ரத்ன சபாபதி அவள் வாய்க்கும் ஒரு பூட்டை போட்டார். அப்படியே திரும்பி பின்னால் பார்த்தார். ராயரும் மற்றவர்களும் கார்களில் வந்து கொண்டிருந்தார்கள். கடவுளே, அவர் மனதுக்குள் ஏராளமாய் பீதி. உமாநாத்தையும் ராஜகாந்தையும் ஒரு சிகப்பு இரத்த பொட்டலமாய் பார்க்கவும் சந்திரமோகனுக்கு மயக்கமே வந்துவிட்டது. ரத்ன சபாபதியிடம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் விசாரித்துக் கொண்டிருந்தார். கூடவே ராதாவும் இருந்தாள். நீங்க தான் மிஸ்டர் ரத்ன சபாபதியா? ஆமா சார். எப்படி இப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? காத்தால 5 மணிக்கு ஒரு ஃபோன் கால் ஸ்டேஷனுக்கு வந்தது. வந்து பார்த்தோம். கார் மரத்தில் மோதி நசுங்கி கிடந்தது. யாரோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிராஃபிக் வேற சிக்கலாயிடுச்சு. இது ஆக்சிடென்ட் தானா? என்ன சார் கேள்வி இது? தூக்க கலக்கத்தில் வண்டியை மரத்து மேலே மோதிட்ட மாதிரி தான் தெரியுது. என் சன் வேற மாதிரி சொல்கிறான். என்னன்னு? யாரோ உங்கள் கார் மேலே மோதி இப்படி ஆக்சிடென்ட் ஆகும்படி செய்திருக்கிறதா ஒரு எண்ணம் அவனுக்கு. பார்த்தா அப்படி தெரியல. எனவே டவுட் இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனாலும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அப்படி ஒரு கால் நடந்திருந்தா அந்த மாதிரி செய்தவங்களை ட்ரேஸ் பண்ணுறது ஹைலி இம்பாசிபிள். ஆமாம், உங்கள் சன்னுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? சப் இன்ஸ்பெக்டர் கேட்கும்பொழுது ராயர் அருகில் வந்து சேர்ந்தார். சப் இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த தம்பிக்கு 2 நாளாக சித்தஸ்வாதனம் இல்லை. சப் இன்ஸ்பெக்டர் அதிர்ந்தார். அவரை விட கூடுதலாக அதிர்ந்தாள் ராதா. அத்தியாயம் 16. சந்திரமோகன் கிட்டத்தட்ட பைத்தியமாகிவிட்டான் என்கிறார் போல ராயர் சொன்னதை கேட்டு சப் இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி அடைந்தாலும் அதை அவர் நம்பிவிடவில்லை என்பது அடுத்தடுத்து அவர் கேட்க ஆரம்பித்த கேள்விகளில் தெரிந்தது. பைத்தியம்னு எதை வச்சு சொல்றீங்க? டாக்டர் கிட்ட காட்டினீங்களா? அவர் சர்டிஃபை பண்ணியிருக்காரா? ராயர் கமறினார். ராதா ராயரிடம் கிசுகிசு குரலில், என்னப்பா சொல்றீங்க? அத்தான் நல்லா தானே இருந்தாரு என்றாள். அதற்கு அவளுக்கு பதிலே சொல்லாமல், சப் இன்ஸ்பெக்டர் சார், அவங்கிட்டே பேசி பாருங்க தெரியும் என்று ராயர் சொல்லவும் சப் இன்ஸ்பெக்டர் அவனை நோக்கித்தான் நடந்தார். ஆர் யூ மிஸ்டர் சந்திரமோகன்? எஸ். நீங்க இந்தியன் சிட்டிசனா இல்ல அமெரிக்கன் கிரீன் கார்டு ஹோல்டரா? இங்க எதுக்கு இப்போ இந்த கேள்வியெல்லாம்? சும்மா தெரிஞ்சுக்குதான். ஐ எம் ஏ கிரீன் கார்டு ஹோல்டர். அமெரிக்காவில் சான்சாய் சிட்டியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். நான் இந்தியாவில் தான் பிறந்தேன். ஆனால் படித்து வளர்ந்ததெல்லாம் வெளிநாடு தான். நான் இந்தியா வந்து 15 நாள் தான் ஆகுது. ஐ ஹாவ் 3 months லீவ். அவசியப்பட்டா இன்னும் ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிடெண்ட் ஒரு கொலையாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறதா உங்கள் அப்பா சொன்னார். எதை வச்சு அப்படி சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. இப்போ தான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டிருக்கீங்க. என் பதில நான் இங்கே நின்று பேச விரும்பல சப் இன்ஸ்பெக்டர். ஐ எம் சாரி. உங்கள் நேம்? ரத்னவேலு. மிஸ்டர் ரத்னவேலு, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். இல்லைனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். தாராளமாக பேசலாம், அப்படி வாங்க. அவர்கள் இருவரும் அகன்றனர். ராயர் பார்த்து கொண்டே இருந்துவிட்டு ருக்மணியிடம் போய் நின்றார். மார்ச்சோருக்கு வெளியே நடந்த அந்த பேச்சும் விசாரணையும் ரத்ன சபாபதியை குழப்பிக் கொண்டு இருந்தது. ராதா அவரை நெருங்கி சமாதானப்படுத்த பார்த்தாள். அங்கிள், கவலைப்படாதீங்க, எனக்கே ஒரே குழப்பமாக இருக்கு. அப்பா எதனால அத்தானை பைத்தியம்னு சொன்னார்னு தெரியல. இதை அவன்கிட்ட தான் கேட்கணும். உங்கள் அப்பா அம்மா சாமி குத்தம்னு சொல்கிறாங்க. அவனும் மனுஷ குத்தங்கிறான். நடுவில் ஒரு உயிருக்கு 3 உயிர் போயிடுச்சு. எனக்கு புரியல, துளி கூட புரியல. நாம் எல்லாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்னு தெரியல. ரத்ன சபாபதி ஒரு விதமாக பேச, ருக்மணி வேறு விதமாக பேசிக்கொண்டு இருந்தாள். அண்ணே, என்னண்ணே இப்படி ஆயிடுச்சு? பட்ட காலில் தான் படுன்னு சொல்லுவாங்க. அது சரியா இருக்கண்ணே. தைரியமாயிரு, நான் இருக்கேன்ல. எங்கண்ணே? என் மகனுக்கு உங்கள் மகள்னு முடிவு பண்ணி சந்தோஷமா இருந்தேன். ஆனால் இப்போ என் மகனை நீங்கள் பைத்தியக்காரன் ஆக்கிட்டீங்களே. என் ஆசையில் இப்படி மண் விழுந்தா நான் என்னென்ன பண்ணுறது? பைத்தியமா நான் ஆக்கல ருக்மணி. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கான். நம்ம தலைமுறையில் யாருக்கும் இப்படி ஆனதில்ல. எல்லாம் படிச்சு திமிர். சரி, இப்போ இதை பேசுவா இங்கே வந்தோம். செத்து போயிட்ட 2 பேரையும் எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு கிளம்புவோம். இரு, உன் மகன் சப் இன்ஸ்பெக்டர் ரத்னவேலுக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்.
ராயர் அவர்களை நோக்கி நடந்தார். ராயர் நெருங்குவது தெரியவும் சந்திரமோகனும் சொல்லிக் கொண்டிருந்ததை நிறுத்தினான். புரிந்தது ரத்னவேலுக்கு. நீங்க கொஞ்சம் அப்படி இருங்க, நான் கூப்பிடுறேன் என்று அவருக்கு தடை போட்டுவிட்டு அவனை பார்த்தார். அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. 1000 வேலிக்காடு கோவில்ல நிச்சயமா ஏதோ மர்மம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கவோ இல்ல தெரிஞ்சுக்கவோ முயற்சி செய்யற எல்லோரும் இப்படித்தான் செத்து போயிடுறாங்க. சரி, ஸ்ரீமதியோட பிணத்தை குழியிலிருந்து தோண்டி எடுத்து கார் டிக்கில போட்டு அனுப்பினதா சொன்னீங்க. இப்ப அதை காணோம்னு சொல்றீங்க. இதையெல்லாம் மிஸ்டர் ராயர் தான் செய்திருப்பார்ன்றதான் உங்க ஸ்டேட்மெண்டா? நிச்சயமா. ஏழுமலை ரொம்ப பயந்தான். நிச்சயம் தன்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னான். அப்படியே ஆயிடுச்சு. அந்த 1000 வேலிக்காட்டில் செடி கொடிக்கலாம் கூட கண் உண்டுன்னு சொன்னான். நடந்து முடிஞ்சதை எல்லாம் வச்சு பார்த்தா அது உண்மைன்னு தான் தோணுது. பிணத்தோட போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு தான் வழியிலேயே ஃபாலோ பண்ணி ஆக்சிடென்ட் ரூபத்தில் கதையை முடிச்சிட்டாங்க. என் மனைவி ஸ்ரீமதி பிணத்தையும் அழிச்சிட்டாங்க. அப்படின்னா வேலிக்காட்டில் உங்க மனைவியை புதைச்ச குழியில இப்ப வெட்டியான் ஊனக்கண்ணன் பிணம் தான் இருக்கா? இதை உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? போட்டு முடியினதே நாங்க தானே. வெல், உங்க 1000 வேலிக்காடு எங்க கண்ட்ரோல்ல வராது. இந்த தகவல்களை நீங்க அங்கு உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கணும். அவங்க தான் இதை ஃபாலோ பண்ண முடியும். நான் இங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடுறேன். எதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. ரொம்ப நர்வஸா இருக்கீங்க நீங்க. இந்த சூழ்நிலை யாரால மிஸ்டர் ரத்னவேல் நார்மலா இருக்க முடியும்? வாஸ்தவம் தான். ப்ளீஸ். சப் இன்ஸ்பெக்டர் ரத்னவேலு அவன் தோலை தட்டிவிட்டு ராயரிடம் வந்தார். என்ன தம்பி, என்ன ஒரு கொலைக்காரன்னு சொல்றானா சந்திரமோகன்? கிட்டத்தட்ட. பைத்தியக்காரன் வேற எப்படி சொல்வான்? ஆமா, இங்க போஸ்ட்மார்ட்டம் முடிய நேரமாகுமா? ஆமாம், மதியம் கடந்துடலாம். எதுக்கு கேட்குறீங்க? அது சரி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். உங்க கம்ப்ளைண்ட்டை வேலிக்காடு ஏரியாவில் உள்ள ஸ்டேஷனுக்கு போய் கொடுன்னு சொன்னீங்களா? ராயர் பொட்டியில் அடிக்கிற மாதிரி அடுத்தடுத்து கேட்பதில் ரத்னவேலுவிடம் பூச்சி பறந்தது. ஆமாம், யூ ஆர் ரைட். நான் அப்படித்தான் சொல்ல முடியும். அது எனக்கும் தெரியும். நான் அவன் ஒரு பைத்தியம்னு சொன்னேன். அதை உங்களால் நம்ப முடியல. சாரி மிஸ்டர் ராயர், அவர் டென்ஷனில் இருக்கார். பார்க்க அப்படித்தான் தெரியுது. மற்றபடி அவர் தெளிவாக தான் பேசுகிறார். தெளிவாக பேசுகிறானா இல்லை கண்ட கற்பனையை கோர்வையாக ஒப்புவிக்கிறானா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் சொன்ன அவ்வளவும் பொய், கற்பனை, அபாண்டம். அதை நான் நிரூபிக்க போகிறேன். அவன் பைத்தியமா இல்லையாங்கிறதையும் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். கொஞ்சம் என் கூட வரீங்களா? எங்க வேலிக்காட்டுக்கு தான். மிஸ்டர் ராயர், டென்ஷன் ஆகாதீங்க. இங்கே எனக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதோடு நான் அங்கே வரதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கு சப் இன்ஸ்பெக்டர், நிறைய இருக்கு. நான் மானஸ்தன். பார்க்க கரடுமுரடா தெரிஞ்சாலும் என் மனசு பூ மாதிரி. அதே சமயம் நான் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற ஜாதி கிடையாது. எப்போ ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துருச்சோ அப்போ அதை நீக்கிட்டு தான் மறுவேளை பார்க்கணும். ராயர் சொன்ன ஜோரில் வேட்டியை வரிந்து கொண்டு திரும்பினார். ருக்மணி, மாப்பிள்ள, எல்லோரும் இப்போ என் கூட வரீங்க. என் மருமக பிள்ளைக்கு கடவுள் நம்பிக்கை தான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப சொந்த மனுஷங்க மேலேயும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுன்னு தெரியுது. அடி மேல அடி விட்டா சிலர் திருந்துவாங்க. ஆனா இவருக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணாட்டி அது முத்திரும். எல்லோரும் புறப்படுங்க. ராயரின் கட்டளைக்கு ஒருவரிடமும் எதிர்ப்பில்லை. கிளம்பினார்கள். கார்கள் அங்கு சென்று நின்றதும் சீறி இறங்கின ராயர் மயானத்தை நோக்கித்தான் நடந்தார். பதில் பேசாமல் எல்லோரும் பின்தொடர்ந்தனர். ராதா சந்திரமோகனுடன் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தாள். என்ன சொன்னீங்கன்னு அப்பா இப்ப சுடுகாடு பக்கம் போறார். வந்து பார்த்து தெரியும். அவன் சொன்ன பதிலுக்கு பதில் அங்கே தெரிந்தது. வாசலிலேயே வெட்டியான் ஊனக்கண்ணன் உயிரோடு உட்கார்ந்து கொண்டிருந்தான். எல்லோரும் புழுதி பறக்க நடந்து வருவதை பார்த்து ஆண்டே என்றபடி கைகளை கட்டிக்கொண்டு மண்டியிட்டான். அவனை பார்த்த சந்திரமோகனுக்குள் இதயம் நின்று விட்டார் போல இருந்தது. அத்தியாயம் 17. ஊனக்கண்ணன் கிண்ணென்ற கையில் கருவேலன் தடியுடன் அங்கே இருப்பதை பார்க்கவும் சந்திரமோகனுக்கு யாரோ பொட்டில் குறிவைத்து சுட்டது போல இருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் ரத்னவேலு அவன் யார் என்கிற மாதிரி ராயரை பார்த்தார். இவன் தான் எங்களுடைய 1000 வேலிக்காட்டோட நந்தவன சுடுகாட்டுக்கு வெட்டியான். சந்திரமோகன் சொன்னதா சொன்ன அதே நபர். ராயர் பதிலோடு ஸ்ரீமதியை புதைத்த சவக்குழியை நெருங்கி சென்று நின்றார். அதை பார்க்கும்போதே அங்கே சமீபத்தில் யாரும் எதற்காகவும் அந்த சமாதியை தோண்டிருக்க வாய்ப்பு இல்லாததை சப் இன்ஸ்பெக்டர் ரத்னவேலுவால் ஓரளவு யூகிக்க முடிந்தது. அவர் ஊனக்கண்ணனை அழிக்க அவன் ஆண்டே என்றபடி பாய்ச்சல் எடுத்து முன்னால் வந்தான். தோன்றா அந்த குழிய. அடுத்த நொடி அவன் தோண்ட தொடங்கிவிட்டான். சரியாக 15 நிமிடம் குழியை முழுவதுமாக தோண்டி முடிக்க மெல்ல ஸ்ரீமதியின் சடலம்
கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது. மஞ்சள் புடவையில் சுமங்கலி கோலத்தில் சந்திரமோகனுக்கு நெஞ்சியை அடைத்தது. ஸ்ரீ என்றான் தீனமாக. அருகில் ராதா நின்று கொண்டிருந்தாள். ப்ளீஸ் அத்தான், டென்ஷன் ஆகாதீங்க என்று அவனை தாங்கிக் கொண்டாள். எடுக்கைய அலறினார் ராயர். அவளும் தீயை தொட்டுவிடுத்து போல கையை விடுவித்தாள். மிஸ்டர் ரத்னவேலு, பார்த்துக்குங்க, இதுதான் இவன் சம்சாரம். ஸ்ரீமதியோட சடலம் புதைச்ச இடத்துல பத்திரமா இருக்கு. இவன் சொன்ன எதுவுமே உண்மையில்னு தெரிஞ்சு போச்சா? ராயர் கேட்ட கேள்விக்கு ரத்னவேலுவால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. சந்திரமோகனை தான் பார்த்தார். அவன், அப்படி பார்க்காதீங்க ரத்னவேலு, எனக்கே எல்லாம் பயங்கர மர்மமாயிருக்கு. நான் சொன்ன அவ்வளவும் உண்மை என்று திரும்ப அதே பல்லவியை பாட ஆரம்பித்தான். சரி சரி, முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குங்க, பிறகு பேசலாம் என்ற ரத்னவேலு ராயர் பக்கம் திரும்பி, ஐ எம் சாரி மிஸ்டர் ராயர், வெரி சாரி என்றார். அதெல்லாம் எதுக்கு? இப்போ உங்களுக்கு மட்டுமில்ல, எல்லோருக்கும் சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, இனியும் நீங்க சந்திரமோகன் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அவனுக்கு மூளை கலங்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 10 நாள் அவனை நீங்க ஏர்வாடியிலேயோ இல்ல குணசீலத்திலேயோ தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. போய் உங்க சம்பந்தியை என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு ஊரை பார்க்க போய் சேருங்க. இனி நீங்க இந்த 1000 வேலிக்காட்டு பக்கமே வரக்கூடாது. வந்தா சந்திரமோகன் உயிரோடு திரும்புவானா என்பது சந்தேகம். குட்டி நந்தசுவாமிக்கு இங்க அப்படி ஒரு சக்தி, ஞாபகம் வச்சுக்கிங்க. ராயர் பட்டு பட்டு என்று போட்டு உடைத்துவிட்டு அங்கிருந்து தனது கல்பாங்களா நோக்கி புறப்பட்டார். சங்கவை பின்தொடர்ந்தாள். ராதா மட்டும் தேங்கி தேங்கி நின்றாள். ராயர் பின்னால் ருக்மணி ஓடினாள். அண்ணே அண்ணே, இப்படி பேசிட்டு போறியனே, நான் இப்படி பேச்சு கேட்கவா வந்தேன்? எதுவும் பேசாத ருக்மணி, நம்ம உறவு முறை இதுக்கு மேலே கெட்டுடாம அப்படியே தொடரும்னா இப்பொழுதுக்கு மகனை கூட்டிக்கிட்டு கிளம்பு. ராயர் நின்று கூட பதில் சொல்லவில்லை. நடந்து கொண்டேதான் பேசினார். ரத்ன சபாபதிக்கு அதற்கு மேல் அவ்வளவையும் பார்த்து கொண்டு அங்கு நிற்க பிடிக்கவில்லை. ருக்மணி என்று கத்தினார். அவளும் திரும்பி வந்தாள். போதும், புறப்படு, இனி ஒரு நிமிஷம் இங்கே இருக்கக்கூடாது, புறப்படு. அவர் நரம்பு பிடிக்க கத்துவது எல்லோர் காதிலும் விழுந்தது. குறுக்கும் நெடுக்குமாக நடக்க ஆரம்பித்தாள் ராதா. நடந்தவர்களின் பாதிப்பு நெஞ்சுக்குழியில் கபடி விளையாடி கொண்டு இருந்தது. அப்பொழுது பார்த்து தாண்டி கொண்டு போனான் வீரபத்ரன். சில நிமிடங்களுக்கு பிறகு அவரோடு சேர்ந்து ராயரும் போவது, அவர் பேசுவது காதில் விழுந்தது. எட்டி பார்த்தாள். இருவரும் மல்லிகை தோட்ட பக்கம் போய்கொண்டு இருந்தனர். வீரபத்ரன் கைகளில் மண்வெட்டி. ராதாவை ஆவல் தொற்றிக் கொண்டது. அவளும் பின்தொடர்ந்து பார்க்க விரும்பி அங்கிருந்து புறப்பட்டாள். எச்சரிக்கையாக நடந்தாள். தோட்டத்தில் வீரபத்ரன் ஒரு செடி நடப்பட்டிருக்கும் இடத்தை தோண்ட தொடங்கியிருந்தான். 5 நிமிஷத்தில் தோண்டி முடித்து ஏழுமலை அங்கே புதைத்த நாயின் சடலத்தை எடுத்து வெளியே போட்டான். ராயர் அதை பார்த்துவிட்டு கைகளை குத்தி கொண்டார். சரி சரி, அதான் அவனை போட்டு தள்ளிடுச்சே. அவனை போட்டு தள்ளினது பெருசுலிங்க, உங்க தங்கச்சி அவனை போட்டு தள்ளியிருக்கணும், விட்டுட்டீங்களே. விடலடா, ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டா தப்பிச்சிடுவான். திரும்பி வந்தா நம்ம யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம் அவன் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு. இருவரும் சரளமாக பேசிக்கொள்வது அங்கே ஒரு மல்லிகை செடியின் பின்னால் நின்று கொண்டிருந்த ராதாவின் காதிலும் விழுந்தபடி இருந்தது. ராதா சிந்தனையோடு அங்கிருந்து நழுவினாள். மீண்டும் அவள் அறைக்குள் புகுந்து கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக நடக்க ஆரம்பித்தாள். சந்திரமோகன் முகம் பரிதாபமாக அவள் மனக்கண்ணில் தோன்றி தோன்றி மறைய ஆரம்பித்தது. அவனுக்காக அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறோமா என்று கூட ஒரு கணம் தோன்றியது. அம்மாடி, நடுவில் சங்கவியின் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். சங்கவே கையில் பால் டம்ளருடன் வந்து கொண்டிருந்தாள். நெருங்கவும் குடிக்க சொல்லி கூறினாள். என்னம்மா, இன்னைக்கு நீயே பாலை எடுத்துக்கிட்டு வந்திருக்க? ஏண்டி, நான் கொண்டுகிட்ட வரக்கூடாதாக்கும்? இல்லை, பாசம் திடீர்னு பீரிடுதேன்னு பார்த்தேன். போதுடி கிண்டல். ஆமா, நீ ஊருக்கு புறப்படலை? இந்த புத்தி கூப்பிடும்போது இருந்திருக்கணும். அதான் ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சே. நானே உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். அத்தான் எதனால அப்பா மேலே இவ்வளோ சந்தேகப்பட்டார்? அவனைத்தான் கேட்கணும். உங்க அத்தை உன்னை மருமகளாக்கிக்க ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா எல்லாம் இப்படி கெட்டு குட்டி சோறா போச்சு. இன்னும் 10 நாளோ இல்லை 15 நாளோ. எதுக்குமா? உங்க அப்பா சொன்னதை நீ கேட்கலையா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாகிட்டு வராண்டி. அம்மா, என்னம்மா சொல்ற? இதெல்லாம் எந்த அளவுக்குமா உண்மை? என்னடா கண்ணுனி, இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்தவனி, நீ பார்க்காததா? உனக்கு நான் சொல்லவா? எல்லாம் சாமியோட சக்திடா. சாமி கொல்லுமாமா? என்னடி சந்தேகம்? அதுக்கு எத்தனை உதாரணம் இருக்கு இந்த காட்டுக்குள்ளேயே. புரியாம பேசுறியே. சர்வசக்தி படிச்ச சாமி எதுக்குமா கொல்லணும்? யாராவது அதை நம்பலனா உடனே கொன்னுடுறதா? அவங்களுக்கு அதை தன்னை புரிய வைக்க வேண்டியதானே. போதுண்டி,
போய் வாய கழுவு. சாமியை கேள்வி கேட்கவோ இல்லை அதை விமர்சிக்கவோ உனக்கும் எனக்கும் சக்தி கிடையாது. இதெல்லாம் காலகாலமாக நடந்துக்கிட்டு வர விஷயங்கள். உன்னையும் படிக்க வெளியூருக்கு அனுப்புனது தப்பு. அதான் இப்படி கேள்வி கேட்குற. சரி சரி, காலேஜுக்கு புறப்படுற ஜோலியை பார். ஏமா துரத்துற? நான் 4 நாள் இருந்துட்டு தான் போக போகிறேன். 4 நாளா? கேள்வியோடு வாயை பிளந்தால் சங்கவை. நீ கவலைப்படாத, அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அம்மாவை சமாளித்து விட்டு ராதா திரும்ப யோசிக்க தொடங்கினாள். சந்திரமோகன் முகம் மீண்டும் முண்டி எழுந்தது. ஒரு உயிருக்கு 3 உயிரை பறிகொடுத்து விட்டான். அவ்வளவுக்கும் சாமியா காரணம்? ரத்ன சபாபதி பணிக்கரை பிடித்து போனில் வாங்கு என்று வாங்க தொடங்கியிருந்தார். என்ன பணிக்கிற நீங்க? ஆரம்பத்தில் நீங்க சொன்ன சகுனப்படி தான் எல்லாம் நடந்தது. ஆனா போக போக எல்லாம் மாறி இப்ப என் மருமகளை உயிரோட இல்லை தெரியுமா? அறியும் ரத்ன சபாபதி, அறியும். அப்ப தெரிஞ்சுதான் எங்களை அங்க போக சொன்னீங்களா? அப்படி இல்ல. அது சரி, உங்களோட மகன் இப்ப எங்க போவான்? இங்க தான் இருக்கான். கொலை சதின்னு எப்ப பார் உளறான். அதை விட ஒரு கொடுமை, அவன் இன்னும் 10-15 நாள்ல பைத்தியக்காரன் ஆயிடுவான்னு என் மச்சினனே சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு பணிக்கிறே. இந்த நொடி நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். பேடிக்காண்டா, நான் வந்த பின்ன பிரச்சனம் கண்டு அதில் சத்தியம் அறியும். பணிக்கர் அப்படி சொல்லவும் தான் ரத்ன சபாபதிக்கு உயிர் மூச்சே ஒழுங்குபட்டது. ஆனால் சந்திரமோகனோ கூண்டு புலி போல விடவே மாட்டேன் என்கிற முனகளுடன் புலம்பிக் கொண்டே இருந்தான். அத்தியாயம் 18. பணிக்கர் சொன்னது போலவே அன்று மாலையே ரத்ன சபாபதியை சந்திக்க வந்துவிட்டார். வாங்க பணிக்கிறே, வாங்க. எந்த ரத்ன சபாபதி, என் மேல கோபமோ? ஆமாம் பணிக்கிறே, நல்ல வழி காற்றின்னு ஊருக்கு போக சொல்லி இப்ப எல்லாம் போச்சு. நான் சில எச்சரிக்கைகளையும் செய்தல்ல. அது வாஸ்தவம்தான். குலதெய்வத்தை நம்பு, கேள்வி கேட்காத. நம்பினா நல்ல வழி, இல்லைனா ஆபத்துன்னு சொன்னீங்க. நெருப்பு சுடுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். தொட்டா சாம்பலாயிடுவோம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஜோசியம் என்பது நெருப்பு சுடும்னு சொல்ற ஒரு சராசரி எச்சரிக்கையா, இல்ல அது சுட்டு நீ சாம்பலாக போரேடான்னு தீர்மானமா சொல்ற விஷயமா? இதுக்கு பதில சொல்லுங்க. ரத்ன சபாபதி அழுத்தமாகவே கேட்டார். இப்ப எந்த ஆயி? இன்னும் என்ன ஆகணும்? ஒரு வாரிசு வேணும்னு நான் என் பிசினஸ் விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி ஓரம் கட்டிட்டு சந்திரமோகனையும் கட்டி இழுத்துக்கிட்டு போனேன். போன இடத்துல நீங்க சொன்ன சகுனப்படியே எல்லாம் நடந்தது. ஒரு கட்டத்துல சந்திரமோகன் கூட வழிக்கு வர மாதிரி தெரிஞ்சுது. ஆனா தொட்டு அங்க நடந்த பல விஷயங்கள் எங்களையெல்லாம் உலுக்கிடுச்சு. இப்ப அவன் பைத்தியமானா ஆச்சரியப்படுறதுக்குல. அவ்வளவு ஏன் பைத்தியமா ஆகிய தீர்வான சொல்றார் என் மைத்துனர். ரத்ன சபாபதி ஆஸ்வாசத்தோடு சொல்லும்பொழுது ருக்மணியும் வந்து சேர்ந்தாள். பணிக்கரை பரிதாபமாக பார்த்தாள். ஆமா, இப்ப சந்திரமோகன் எங்க? மாடியில ரூம்ல தான் இருக்கான். ருக்மணி உடைந்த குரலில் சொல்லி விசும்பினாள். அடுத்த நொடி பணிக்கர் எப்பொழுதும் தன் கைவசம் வைத்திருக்கும் ஒரு சிறிய மரப்பெட்டியை திறந்தார். உள்ளே விதவிதமான சைஸ்களில் சோழிகள். அதில் ஒரு கை அள்ளியவர் எதிரில் இருந்த கண்ணாடி மோடோவில் சற்றே விசிறினார். கலகலவென்று ஓடிய அதில் சில சோழிகள் கவிழ்ந்தும் சில நிமிர்ந்தும் விழுந்தன. அவற்றை கணிதப்படுத்தி பார்த்தவர் முகத்தில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் வந்து அலைமோத ஆரம்பித்தது. திரும்ப திரும்ப பலமுறை சோழிகளை போட்டு எடுத்தவர் விபரீதம் என்றார் ஒரே வார்த்தையில். என்ன சொல்றீங்க பணிக்கிறே? ரத்ன சபாபதியும் அதை கேட்டு பதறினார். விபரீதம் ரத்ன சபாபதி, பல்லிய விபரீதம். இது சத்தியமாயிட்டு தேவகோபம். தேவகோபமா? அப்படின்னா இப்போ நான் எதையும் விஸ்தாரமா சொல்ல இயலாது. இப்படி பேசுறதே உங்களை மாதிரி ஜோசியக்காரர்களுக்கு வழக்கமா போச்சு. ரத்ன சபாபதி சீர பணிக்கர் ஒரு மர்ம சிரிப்பு சிரித்தார். இந்த விளக்கமெல்லாம் இருக்கட்டும். என் மகன் பழையபடி மாறணும், கலகலப்பாய் இருக்கணும். அதுக்கு வழி இருக்கா? ஆமாம், எனக்கு அதுதான் முக்கியம். அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுளோட சண்டை போட்டுட்டான். எங்களுக்காக அந்த கடவுள் அவனை மன்னிச்சு அவனுக்கு இன்னொரு குடும்ப வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சு கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கணும். நடக்குமா? ரத்ன சபாபதியும் ருக்மணியும் மாறி மாறி கேட்டனர். பணிக்கர் அவர்கள் பேசியதை கேட்டபடி கண்களை மூடினார். இருவரும் ஒன்றி பார்த்தனர். அந்த நந்தன்குட்டி சுவாமியின் அனுக்கிரகத்தால் ஒரு பெண்ணால் எல்லா குழப்பங்களும் தீரும். அவள் ராதே தர்மயுத்த நாயகி. அவள் கையில் தான் இனி எல்லாமே. பணிக்கர் சொன்னது இருவரையும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள செய்தது. வந்துட்டீங்களா? மாடியிலிருந்து கேள்வியுடன் சந்திரமோகனும் இறங்கிக் கொண்டிருந்தான். பணிக்கர் முகம் சுண்டி சுருங்கியது. என்னப்பா, திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? சந்திரா, என்ன சந்திரா, இவரை கேட்டுக்கிட்டு தானே நீங்க பிறந்தீங்க.
எழுத படிக்க இவர்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? உங்கள் பிஸ்னஸ் அதோட வெற்றி எல்லாம் இவரால் தானா? உங்கள் புத்தி உழைப்பு இதுக்கெல்லாமே அதில் இடமே இல்லையா? அவன் கேள்விகளை அடுக்கியபடி வந்து நின்றான். டேய், எதுக்குடா இப்படி டென்ஷன் ஆகுற? ஆகாம அந்த கோவில் அங்கே இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் ஒரு ஃப்ராடுனா இவர் இன்னொரு ஃப்ராடு. எனவே மிஸ்டர் பணிக்கர், உங்களால் நான் அந்த ஊருக்கு போயிருக்கலனா எனக்கு பல விஷயங்கள் தெரியாமலேயே போயிருக்கும். நான் ஒன்று இப்போ நொறுங்கி போயிடல பணிக்கர். இப்போ தான் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்க்காக கம்ப்யூட்டர் முன்னால் யோசிச்சதை விட அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சும்மா விட மாட்டேன். உங்களை உங்கள் ஜோசியத்தை நாரா உரிக்காம விட மாட்டேன். கையை காலை ஆட்டிக்கொண்டே அவன் பேச பேச ருக்மணி மிரண்டு போனாள். இப்படித்தான் பணிக்கிறேன், இவன் இப்பெல்லாம் பேசுறான். எனக்கெனவோ பைத்தியமாவே ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. ருக்மணி இடையில் பேசியது இவனை வெறிக்கொள்ள வைத்தது. அம்மா என்றான் உச்சபட்சமாக. அவளும் கோழி குஞ்சு போல ஒடுங்கினாள். பணிக்கர் கையை உயர்த்தி அமைதிப்படுத்தும் பாவனையோடு சிரித்தார். தம்பி சந்திரமோகா, நீ உரிக்கணும், நாராயிட்டு உரிக்கணும், மட்டைக்கு 3 சீத்தாயிட்டு உரிக்கணும். அதே எனக்கும் என்ற சுவாமிக்கும் இப்ப வேணும். நந்தக்குட்டி என்ற ராதை வருவாள், எல்லாம் சரியாகும். மீண்டும் பணிக்கர் முகத்தில் மர்ம சிரிப்பு. ஊருக்கு புறப்படுவதற்காக எல்லாவற்றையும் பேக் செய்து கொண்டிருந்தாள் ராதா. ராயர் வந்தார். என்னம்மா, புறப்பட தயாராயிட்டியா? ஆமாப்பா, 4 நாளும் இங்க எனக்கு வேஸ்ட். நீ வந்திருக்கவே வேண்டாம். உன் அத்தையும் உங்க அம்மாவும் அவசரப்பட்டுட்டாங்க. போகட்டும், நீங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம நல்லா படிக்கணும். என்ன? சரிங்கப்பா. பார்த்து போயிட்டு வா. காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு அனுப்பிடு. சரிங்கப்பா. டே ராமலிங்கம். ராயர் நின்ற இடத்திலிருந்து கத்தவும் கேரியர் ராமலிங்கம் ஓடி வந்தார். பாப்பாவை பத்திரமா கோயம்புத்தூர் வரை போய் காரில் விட்டுட்டு வரதுக்கு ஏற்பாடு செய். உத்தரவாண்டே. ராமலிங்கம் ஓடினார். சற்றைக்கெல்லாம் ராதா அந்த 1000 வேலிக்காட்டின் மாளிகை முன் நின்று கொண்டிருந்த காரில் ஏறி அமர கார் புறப்பட்டது. புழுதி கவலத்தோடு அது செல்லும் பாதையில் குருடர் கிட்டா மணியரசுவிலிருந்து பட்டர் வரை எல்லோரும் எதிர்பட்டு ஒதுங்கி ஓரமாக நின்று முதல்வரின் காருக்கு சல்யூட் எடுத்து வழிவிடும் போலீஸ்காரர்களைப் போல நடந்து கொண்டது அவளை வழக்கம் போல கிள்ளியது. கல்லூரி வாழ்க்கை கல்லூரி பாடங்களோடு மறைமுகமாக பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது. அவள் வெளியே பார்த்தபடி வந்தாள். பசுமை கொழிக்கும் சூழ்நிலை கண்ணு கெட்டிய வரையில் பச்சை பசேல்தான். கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் நிலப்பரப்பு. அவ்வளவும் ஒரு குடும்பத்துக்கே சொந்தம். 1000 வேலிக்காட்டின் முகப்பில் ஒரு பெரிய நுழைவாயில். அதன் வழியாகத்தான் வேலிக்காட்டுக்குள் யாராக இருந்தாலும் வந்து போக வேண்டும். அந்த நுழைவாயில் முகப்பில் ஒரு கல்வெட்டு. ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட புலிவேலி காட்டுப்பாக்கம் அனந்த மகா கோடி வந்தனோ பராசாரத்துடன் மகாஜனங்களை வரவேற்கிறது. அந்த கல்வெட்டை போகும்பொழுதும் வரும்பொழுதும் ராதா பார்த்திருக்கிறாள். அதன் தமிழ் அவளுக்கு சற்று சிரிப்பை தரும். அந்த நுழைவாயில் கல்வெட்டை ஒட்டி ஒரு பெரிய பாம்பு புற்று ஒன்றும் உண்டு. எப்பொழுதும் அந்த பக்கமாக வெளியே போனாலும் இறங்கி அந்த புற்றையும் அதனுள் இருப்பதாக நம்பப்படும் புற்று மாரியம்மனுக்கும் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தான் போவாள். இப்பொழுதும் டிரைவர் அவள் சொல்லாமலேயே காரை நுழைவாயிலை ஒட்டிய புற்றை ஒட்டி நிறுத்தினான். ராதாவும் இறங்கினாள். புற்றில் எதிரில் போய் நின்றாள். கைகளை கூப்பி வணங்கி முடித்தாள். புற்றையும் சுற்றி வரத் தொடங்கினாள். நல்ல வெயில் அடித்து கொண்டு இருந்தது. சற்று முன்பு வரை மழை பெய்து புற்றை ஒட்டி சில இடங்களில் செம்பழுப்பில் மழை நீர் தேங்கி கிடந்தது. அந்த இடத்தில் காலில் நீர் படாதபடி இருப்பதற்காக லாங் ஜம்பில் தாண்டுகிற மாதிரி தாண்ட முயன்றாள். அடுத்த நொடி அந்த தாண்டல் சர்க்கிளில் தான் முடிந்தது. தடுமாறிக்கொண்டு புற்றுச்சரிவின் மேல் விழுந்தாள். பதறிப்போனான் டிரைவர். அம்மா என்றபடி அருகே ஓடி வந்தான். புற்றும் பொலப்பொலவென்று இடிந்து நொறுங்கியது. அது நொறுங்கினாலும் ராதா முழுவதுமாக கீழே விழாதபடி உள்ளிருக்கும் ஒரு செவ்வக நடுக்கல் ஒன்று ராதாவை தாங்கி பிடித்திருந்தது. ராதாவும் பயத்துடன் தடுமாறிக்கொண்டு எழுந்து நின்றாள். டிரைவரும் அருகே வந்து அவளை தொட்டு தூக்க தயங்கியபடி கைகளை உதறிக்கொண்டு நின்றான். அவன் பார்வையிலும் அந்த செவ்வக நடுக்கல் கண்ணில் பட்டது. ஒரு கணம் ராதா வியர்த்து போய்விட்டாள். கை கால் தோல் தலை என்று ஒட்டி கொண்டிருக்கும் புற்றுமணலை தட்டிவிட்டபடியே அந்த நடுக்கலையும் அதன் மேல் சரசரவென்ற சில பாம்பு குஞ்சுகளையும் பார்த்தாள். நடுக்கல்லில் ஒரு வீரனின் மீசை முறுக்கிய முகமும் கீழே மகாவீரன் புலியன் என்கிற வாசகமும் கண்ணில் பட்டது. அத்தியாயம் 19. நெலியும் பாம்புகளும் மாவீரன் புலியன் என்ற பெயருடைய அந்த செவ்வக நடுக்கல்லும் ராதாவை ஆச்சரியப்படுத்திற்று. யார் இந்த புலியன்? டிரைவரை பார்த்தாள். ஆமா, என்ன இது புத்துக்குள்ள கல்வெட்டு? தெரியலிங்கம்மா,
நானே இப்பதான் பார்க்கிறேன். ஐசி, கொஞ்சம் இப்படி வாங்கம்மா, உள்ள தாய் நாகம் இருந்தா ஆபத்து. அவன் சொல்லும் பொழுதே கை பருமனில் ஒரு ரப்பர் குழாயாட்டம் நாகம் ஒன்று உடம்பில் வளைவோடு படத்தை நிமிர்த்தியபடி எட்டி பார்த்தது. அம்மா வந்துடுங்கம்மா. டிரைவர் பதறினான். மை காட், இவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் கூட இங்கே இருக்கா? ராதா பயத்தோடு ரசித்தாள். அது சரையில் என்று நிமிர்ந்தது, எழும்பி நின்றது. என் ஏகாந்த வாழ்வை கெடுத்தது யார் என்கிற போல பார்த்தது. இரட்டை நாக்கு வினாடிக்கு ஒரு முறை வெளியில் வந்து வந்து உள்ளடங்க உடம்பில் 1000 கோதுமை கண்கள். ராதா சற்று தள்ளித்தான் இருந்தாள். அந்த பாம்பும் அதன் படமும் அபூர்வமான ஒன்றாகத்தான் இருந்தது. பார்வையை விளக்க முடியவில்லை. அதுவும் வாளை அசைத்து உடம்பை நிறுத்தது. அப்பொழுது சன்னமாய் ஒரு சப்தம். கூர்ந்து பார்த்தபொழுது ஒரு பெரிய சாவை கொத்து உள்ளே கிடந்து அதை மண் திப்பிகள் கவியிருந்தன. அதுதான் பாம்பின் வால்பாகம் பட்டு சப்தம் எழுப்பின. ஐயோ, அந்த பாம்புகளுக்கு கீழே ஒரு சாவி கொத்து. அம்மா, அங்க வயிறுமே கூட இருக்கட்டும், நீங்க வாங்கம்மா. ஏதாவது ஏடா கூடமானா ஐயா என்னை கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாரு. இரு, சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். இது புத்துன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உள்ள என்னென்னமோ இருக்கு. ராதாவிடம் ஆராய்ச்சி கூடிக்கொண்டே போனது. டிரைவர் நெளிந்தான். அந்த பாம்பும் கூடுதலாய் நெளிந்தது. பின் சரசரவென்று உள்ளடங்கி மறைந்து போனது. சாவி கொத்து மட்டும் பளிச்சென்று பார்க்கும்படியாக தெரிந்தது. அதை எடுத்து பார்க்கும் ஆசையும் ராதாவிடம் துளிர்விட்டது. துப்பட்டாவை இழுத்து விட்டு கொண்டு மழை நீரில் ஒரு ஆட்டுக்குட்டி போல தாண்டினாள். சற்று பயமாக இருந்த பொழுதும் அந்த சாவி கொத்தை எடுத்து பார்க்கும் ஆசையில் கைகளும் வேகமாக இயங்கின. அம்மா, டிரைவர் மீண்டும் அலறினான். நல்ல வேளை சாவி கொத்து கைவசப்பட்டு விட்டது. அவள் அந்த சாவி கொத்தை அப்படியும் இப்படியுமாக பார்த்தாள். சாவிகள் மொத்தமாய் 9 இருந்தன. ஒன்றுக்கொன்று 2 மடங்கு பெரியதாய் வரிசை கிரமமாய் இருந்து அவளை ஆச்சரியப்படுத்தின. அம்மா, கார்ல ஏறுங்கம்மா, நேரமாகுது. டிரைவரிடம் கெஞ்சல். அவளும் சிந்தனையோடு சாவி கொத்தை தூக்கி போட்டபடி காரில் ஏறினாள். வேலைச்சேரி ஒரு அழுக்கு ஜீன்ஸையும் ஸ்டோன் வாஷ் சட்டையையும் எடுத்து மாட்டிக்கொண்டு தாடியை தேய்த்தபடி கிளம்பிக் கொண்டிருந்தான் சந்திரமோகன். ருக்மணி பார்த்துவிட்டு அருகில் வந்தாள். எங்கப்பா கிளம்பிட்ட? சும்மா வெளியே போயிட்டு வரேன். சும்மானா எங்க? அவன் முறைத்தான். பின் சும்மானா சுடுகாட்டுக்கு என்று கத்தினான். அட, ஏன்பா இந்த கத்துற? அவள் பயந்து பதறினாள். கச்சிதமாய் குறுக்கீடு செய்தது தொலைபேசி. போய் காதை கொடுத்தாள். யாரு? ருக்மணியா? நான் சங்கவை பேசுறேன் என்று பதில் குரல். அண்ணி? ருக்மணியும் குரலை நீட்டினாள். எப்படி இருக்கான் உன் மகன்? நல்லா இருக்கா மாதிரி. கிறுக்கோனும் குடியில்லையே. அண்ணி, கொஞ்சம் மெல்ல பேசுங்க. கிட்டதான் இருக்கான், கோபத்தில் வேற இருக்கான். பார்த்து ருக்மணி, வெளியே விட்டுறாத. தப்பி தவறி இந்த பக்கம் வந்தா சாமி விடாது. அதை சொல்லத்தான் நான் ஃபோன் பண்ணேன். நானும் கண்கொத்தி பாம்பாதான் காத்துட்டு இருக்கேன். அவர் என்றானா ஆஃபீஸு பிஸ்னஸ்னு போயிட்டார். ஜாக்கிரதை. இதை நான் கூட சொல்லலை, உன் அண்ணன் தான் சொல்ல சொன்னார். அதான் ஃபோன் பண்ணேன். வச்சிருட்டா? சரி அண்ணி, நான் முடிஞ்ச மட்டும் பார்த்துக்கிறேன். அவள் ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பினாள். சந்திரமோகனை காணவில்லை. பகீர் என்றது. பால்கனிக்கு ஓடி சென்று பார்த்தாள். கார் கிளம்பும் சப்தம் கேட்டது. கார் புழுதியை கிளப்பியபடி அசுர சீற்றத்தோடு கிளம்பி விட்டு இருந்தது. சந்திரா, நில்லுடா, அலறினாள். பிரயோஜனமில்லை. கல்லூரி ஹாஸ்டல் முகப்பு. காரை நிறுத்திவிட்டு பணிவாக கதவை திறந்து விட்டான் டிரைவர். பின் டிக்கியை திறந்து வரிசையாக லக்கேஜை இறக்கினான். சங்கவை 1 மாதத்துக்கு அவள் தோழிகளோடு குலாவியபடி சாப்பிட ஏகத்துக்கும் நொறுக்கு திணியை மூட்டை கட்டி கொடுத்திருந்தாள். எவ்வளவு தடுத்தாலும் கேட்க மாட்டாள். ராதாவும் விட்டுவிட்டாள். இதனாலேயே ராதா வருகிறாள் என்றால் ஹாஸ்டல் வாட்ச்மேனிலிருந்து ஆயாமா வரை ஒரு பலப்பல பார்வையை அவள் மேல் வீசுவார்கள். அவள் ரூமுக்குள் அடங்கிய அரை மணியில் அனைவருக்கும் விநியோகம் ஆரம்பமாகிவிடும். டிரைவரும் அவள் அறை வரை வந்து சகலத்தையும் வைத்துவிட்டு ஒரு நோட்டை எடுத்து நீட்டினான். என்ன இது? ஆமாம்மா, உங்களை எத்தனை மணிக்கு இறக்கி விட்டுன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, ஐயா உத்தரவு. தலையெழுத்து. சலித்து கொண்டு தன் கோல்டு ஸ்டாப் டைட்டனை பார்த்துவிட்டு நேரம் குறித்து கையெழுத்து போட்டு கொடுத்தாள். அறைக்குள் கட்டிலில் விழுந்தாள். ராதா? தோழிகள் குரல் வந்து முட்டியது. மலமளவென்று 4-5 பேர் வந்து அவளை முற்றுகையிட்டார்கள். என்னடி, அவசரமா புறப்பட்டு போன போல இருக்கு? ஆமாண்டி, ஒரே போர். போரா இல்லை கல்யாணம் ஆக்க போறா? ஒருத்திக்கு ஸ்லேடே உணர்வு அதிகம். கல்யாணம் ஆக்க போறா? என்னடி கேள்வி இது? இல்லை, உனக்கு கல்யாணம் நிச்சயம், அதுக்கு தான் போனேன்னு கேள்விப்பட்டேன்.
யாரடி இப்படியெல்லாம் கிளப்பி விடுறது? சும்மா சொல்லுடி. எப்போ டும் நான்சென்ஸ். நடந்ததே வேற தெரியுமா உங்களுக்கு? என்ன உன் அமெரிக்கா அத்தான் கல்யாணமே பண்ணி தாலியை கட்டிட்டாராக்கும். அவள் அமெரிக்கா அத்தான் என்று சொன்ன நொடி சற்றென்று சந்திரமோகன் அவள் மனதில் நிமிர்ந்தான். பாவம், இப்பொழுது எப்படி இருக்கிறானோ? அவன் ஞாபகம் அவள் பேச்சை நிறுத்தியது. டி, என்ன அத்தான் ஞாபகமா? சும்மா இருங்கடி. என் அத்தா நிலையை கேட்டா இப்படி பேச மாட்டீங்க. என்னென்னமோ நடந்து போச்சு. என்னடி, என்ன இது புது கதை? ஒருத்தி கேட்டபடி தன் அரை சாவியை தூக்கி போட்டாள். சட்டென்று புற்றிலிருந்து எடுத்த சாவி கொத்தின் நினைவு வந்தது. மலமளவென்று ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்தாள். உள்ளே சாவி கொத்து. வெளியில் எடுத்தாள். என்னடி இது சாவி கொத்து? ஏதோ கஜானா சாவி மாதிரி இருக்கே. ஒருத்தி அடித்த கமெண்ட் ராதாவுக்குள் கற்பனையை சுழட்டி அடித்தது. கஜானா சாவி? கஜானா சாவி? ஒருவேளை இது கஜானா சாவிதானோ? எப்படி பாம்பு புற்றுக்குள் வந்தது? மௌனத்தில் கேள்விகள் உள்ளோடின. அப்பொழுது அட்டெண்டர் வந்தான். ராதா மேடத்துக்கு ஃபோன் என்றான். யாராக இருக்கும்? அத்தியாயம் 20. யாரிடமிருந்து ஃபோன்? ஹலோ, எடுத்து பேசினாள் ராதா. அம்மாடி, நான் அப்பா பேசுகிறேன். மறுமுனையில் ராயர். சொல்லுங்கப்பா. ஜாக்கிரதையாக போய் சேர்ந்தியா? வந்து சேர்ந்துட்டேன்ப்பா. சந்தோஷம். ஆமாம், நம்ம வேலைக்காட்டு எல்லைப்புறத்து கோவிலில் சாவி கொத்து ஒன்று உனக்கு கிடைச்சிச்சாம்ல? ஆமாம்பா, ஆமாம். நானே அதை எதிர்பார்க்கல. அது சரி. ஆமாம், இப்போ அது எங்கே இருக்கு? என்கிட்ட தான்ப்பா இருக்கு. அதை நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற? டிரைவர்கிட்ட அதை கொடுத்து விடு. அப்பா, டிரைவர் கிளம்பி போயிட்டான். தெரியும், திரும்பி வருவான். அதை கொடுத்து விடு. சரிங்கப்பா, வச்சிடுறேன். ராயர் ஃபோனை துண்டித்தார். ராதாவும் ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். ராயரின் வேகம் ஆச்சரியம் தந்தது. திரும்பி அறைக்கு வந்தாள். என்னடி, யார்கிட்ட இருந்து ஃபோன்? அப்பா கிட்ட இருந்து. எங்க சாவி கொத்தை கொண்டா பார்ப்போம். ஒருத்தி ராதாவிடமிருந்து கொத்தை பிடுங்கினாள். உற்று பார்த்தாள். சாவியின் தலைபாகம் நன்கு கனமாய் துவாரமின்றி இருந்தது. சாவிகளும் மோல்டிங்கில் உருவாக்கினது போல வித்தியாசமான பற்களோடு காணப்பட்டது. நிச்சயமாய் இது இந்த காலத்து பூட்டுகளுக்கான சாவி இல்லை என்றால் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இது எப்படி உன் கையில்? அது ஒரு பெரிய கதை. எங்கள் ஊரை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. அப்பொழுது திரும்பவும் அட்டெண்டர் வந்தான். அம்மா, உங்களுக்கு திரும்ப ஃபோன். திரும்பவும் ராதா சலிப்போடு ஆஃபீஸ் ரூம் நோக்கி நடந்தாள். ராதா? எஸ், நான் சந்திரமோகன். சொல்லுங்க தான், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். எப்படி உங்களுக்கு என் ஃபோன் நம்பர் தெரியும்? எப்படியோ கண்டுபிடிச்சேன். நான் உன் கூட பேசணும். சரி, பேசுங்க. ஃபோனில் பேசுகிற அளவு இது சின்ன விஷயம் இல்லை. உன் ஹாஸ்டலுக்கு வரலாமா? தாராளமாக அத்தான். எப்போ வரீங்க? தேங்க்யூ. நான் இப்போ கோயம்புத்தூர் தான் வந்துட்டுருக்கேன். ஓ, ஆந்த வேலேருந்து தான் பேசுகிறீங்களா? ஓகே, வாங்க. ரிசீவரை வைத்துவிட்டு வெளியே வந்தபொழுது எதிரில் டிரைவர். வாயா. ஆமாம், நீ தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? அது ஆமாங்கம்மா. அவர் தான் உங்களை விட்ட உடனேயே ஃபோன் பண்ண சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து சேர்ந்து விட்டதை மட்டும்தானே சொல்லணும். எதுக்கு சாவி கொத்து கிடச்சது எல்லாம் அவர்கிட்ட போட்டுவிட்ட? டிரைவர் அந்த கேள்வி முன் மடங்கினான். சொல்லு. என்னை பற்றி இன்னும் என்னென்னலாம் சொன்னேன்? மன்னிச்சுக்குங்கம்மா, உங்களன்னு இல்லை, நம்ம வேலைக்காட்டில் யார் எது பண்ணாலும் அது அவருக்கு தெரிஞ்சாகணும். அவரும் போய் பெரியவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்புவிச்சாகணுமா? டிரைவர் புதிதாக ஒரு தகவலை சொன்னான். என்னது? அப்பா போய் பெரியவர்கிட்ட சொல்வாரா? ஆமாம்மா, குளத்து பங்களாவுக்கு போய் தினசரி அவர் ஒப்புச்சாகணும்ல. நீங்கள் படிப்புன்னு ஹாஸ்டல்லையே இருந்துட்டால உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. டிரைவர் தாராளமாய் ராதாவுக்கு அதிர்ச்சியை அளித்தான். சரி, இரு வரேன். அவனை உட்கார சொல்லிவிட்டு திரும்ப அறைக்கு வந்தாள் ராதா. நுழையும் போதே ஒருத்தியிடமிருந்து பரபரப்பு மிகுந்த ஒரு அபிப்பிராயம். ஏ ராதா, இந்த சாவில பிபினாப்சி தியரி அப்ளை ஆகுதரி என்றாள் அவள். என்ன அது? ஒரு மரத்தில் கோடிக்கணக்கான இலைகள் இருக்கும். ஒரு இலைக்கும் அடுத்த இலைக்குமான இடைவெளி எல்லா கிளையிலையும் எல்லா நரம்புலையும் மைக்ரோன் சுத்தமாக சரியாக இருக்கும். அது மாதிரி இந்த சாவிகள் ஒரு பெட்டிக்கோ இல்லை ஒரே கதவுக்கோ தான் பொருந்தும். 9ஐயும் ஒரே சமயத்தில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து திறக்கணும். ரொம்ப பிரில்லியண்டான ஒரு விஷயம் இது. ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி சாவிகளுக்கு தனியாக ஒரு பேரே இருக்கு. பெரிய பெரிய சீக்ரெட் உள்ள லாக்குக்கு இதைத்தான் பயன்படுத்துவாங்க. இதில் ஒரு சாவி தொலைஞ்சாலும் நோ யூஸ். ராதாவுக்குள் பூச்சி பார்த்தது.
அடுத்த நொடி வேக வேகமாக தன் சுர்கேஸை திறந்து கேமரா ஒன்றை எடுத்தாள். கமான், இதை இப்படி ஒரு வெள்ளை துணி மேல வை. எதுக்குடி இப்போ போய் இதை போட்டோ எடுக்கிற? எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இந்த போட்டோவை வச்சு இதே மாதிரி சாவிய நீ நம்ம ஒர்க் ஷாப்ல செய்யற. ஏன்னா இது இப்ப திரும்பவும் எங்க வீட்டுக்கு திரும்ப போகுது என்றபடி அதை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். காத்து கொண்டிருந்த டிரைவரிடம் கொடுத்தாள். சரிம்மா, நான் அப்ப கிளம்புறேன் என்றான். ஓகே. அவனும் சிறிது தூரம் சென்றுவிட்டு பின் திரும்பி வந்தான். அம்மா, என்ன? நான் உங்ககிட்ட பேசுனதை தயவு செய்து மறந்துடுங்கம்மா. ஐயாவுக்கு தெரிஞ்சா மென்று விழுங்கினான். நீ என்ன பேசின? எதுவுமே பேசலையே. நல்லதுமா, நான் வரேம்மா. அவன் காரில் ஏறி மறைவது வரை பார்த்து கொண்டு இருந்தாள். பின் பெருமூச்சோடு திரும்பினாள். குலத்து பங்களா. மங்களாக ஒரு பல்பு மட்டும் எரிந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது சதங்கை சப்தம் கேட்டது. பார்த்தபொழுது கைத்தடியில் சதங்கை சப்தம் போட ஊனக்கண்ணன் வந்து கொண்டிருந்தான். பங்களா முகப்பில் பச்சை நிற தேக்கம் போல குளம். அதன் கரைப்படிகள் சீராக வெட்டப்பட்டு இருந்தன. அதில் ஒரு படியில் அமர்ந்து கொண்டு குளத்து மீன்களுக்கு பொறி போட்டு கொண்டு இருந்தார் பெரியவர் சமாதான பாண்டி. ஊனக்கண்ணன் வந்து நிற்கவும் நிமிர்ந்து பார்த்தார். அவன் உடனே மண்டியிட்டான். என்னடா கேட்டார். ஆண்டே வர சொன்னீங்களாமே. யார் சொன்னா? கணக்கு பிள்ளை சொல்லிவிட்டார். கணக்கு பணம் கொடுத்தானா? கொடுத்தாருங்க. எவ்வளவு? 10,000. நாய் நாய், உன் விஸ்வாசத்துக்கு 50 கொடுக்க சொல்லியிருந்தேன். சரிப்போ, மீதி உன்னை தேடி வரும். நல்லது ஆண்டே. ஆனா ஒரு விண்ணப்பம். என்ன? பணம் காசை விட நம்ம வேலைக்காட்டில் ஒரு மூலையில ஒரு கால்காணியோ இல்லை அரைக்காணியோ கொடுத்தா நல்லா இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க ஆண்டே. பணத்தை வச்சுக்கிட்டு இந்த வெட்டியான் எங்கே போய் என்ன செலவுங்க பண்ண? எல்லாம் தான் நம்ம வீட்டிலேருந்து வந்துடுதே. அப்போ நிலமா வேணுமா உனக்கு? ஆமாங்க. கோவில் பட்டருக்கு கொடுத்த மாதிரியே ஒரு அரைக்காணி போதுங்க. பட்டருக்கு யார் கொடுத்தா? ஆண்டே, அது எனக்கு தெரியாதுங்க. கேள்விப்பட்டீங்க. கேள்விப்பட்டியா? ஊனக்கண்ணன் தலை ஆடியது. சரி சரி, போய் கணக்கு பிள்ளைய வர சொல்லிட்டு போ. மன்னிக்கணும் ஆண்டே, இந்த நேரம் நான் நம்ம பங்களா பக்கம்லாம் போகக்கூடாது. போனா சின்ன ஆண்டை காலை வெட்டி விடுவாரு. சரி, நீ போ, பார்த்துக்கிறேன். சட்டென்று என்ன நினைத்தாரோ, டேய் ஊனா என்றார். அவனும் நின்று திரும்பினான். நீ நல்லா மூச்சு கட்டுவதானே? அவன் தலை அசைந்தது. நீச்சல் தெரியுமா? தெரியும் ஆண்டே. அப்போ ஒன்று பண்ணு, இப்படி வா. ஆண்டே, மீனுக்கு பொறி போடும்பொழுது என் மோதிரம் ஒன்று கழண்டு குளத்தில் உள்ள விழுந்துருச்சு. அதை தேடி எடுத்துதா. உத்தரவாண்டே. அடுத்த நொடியே குளத்துக்குள் பாய்ந்தான் ஊனக்கண்ணன். தண்ணீருக்குள் கண்ணை கரிக்கும் இரட்டை. முத்து குளிப்பவனைப் போல உள்ளே போனவன் தான். வெளியே நீர்ப்படுக்கை உள்ளே ஒரு மனிதன் இருப்பதே தெரியாதபடி சலன வட்டங்கள், குமிழ்கள் நீங்கி விரைந்தது போல ஆனது. சமாதான பாண்டி பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அங்கே அரிக்கேன் விளக்கும் தலையில் ஒரு மூங்கில் கோடையுமாய் இளம்பெண் ஒருத்தி வந்து கொண்டிருந்தாள். யாரு? தேனம்மாவா? ஆமா ஆண்டே. உள்ள போய் வச்சுட்டு காத்துரு. எண்ணெயெல்லாம் எடுத்து வை. வந்துடுறேன். சரிங்க ஆண்டே. திரும்பவும் சமாதான பாண்டி குளத்தையே பார்த்தார். உள்ளே ஒருவன் அதனுள் இருக்கிறான் என்றால் யாரும் சத்தியம் செய்து சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். வினாடிகள் கரைந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 5 நிமிடத்தை தாண்டிவிட்டது. ஊனக்கண்ணன் இந்த அளவுக்கு மூச்சு கட்டுபவன் என்பது அவருக்கு தெரியாது. இந்த பழக்கம்தான் அவனை புதைத்த பொழுதும் கை கொடுத்து மீண்டு வெளியில் வர உதவியது. இப்பொழுது அத்தியாயம் 21. பச்சை நிறத்தில் தளதளக்கும் அந்த தண்ணீர் குளத்தில் மேல் படுக்கையை கிழித்தபடி வெளிப்பட்ட ஊனக்கண்ணன். ஆண்டே என்றான் உக்கிரமாக. அப்படியே படிக்கல் அருகே வந்து மூச்சரைப்பட புஸ்ஸு புஸ்ஸு என்று செருமியவனாய் மெல்ல சமாளித்து நிமிர்ந்து, உள்ள ஒரு பெட்டி கிடக்குது ஆண்டே என்றான் பலமான குரலில். சமாதான பாண்டி உடனே தன் நரைத்த புருவத்தில் வில்லின் வளைவை கொடுத்தார். பெட்டியா? என்னடா சொல்ற என்றார். ஆமா ஆண்டே, நல்ல தடிச்ச பெட்டி. பச்சையும் பாசியுமா கையால பிடிச்சு தூக்க மாட்டாம கிடக்கு. உள்ள பாச வெல்லாமை. எம்புட்டு தேடியும் மோதிரம் தட்டுப்படல. சரிலே, அந்த பெட்டியை இப்ப மேலே எடுத்து போடுறியா? முடியாது ஆண்டே. சங்கிலியை கட்டி 4 பேர் இழுக்கணும். அப்பத்தான் அது மேலே வரும். ஆணை மாதிரி அம்புட்டு கணம். சரி, இப்ப போயிட்டு காலையில வா. 4 பேர் தயாராக இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துடலாம் என்றார் சமாதான பாண்டி. ஊனக்கண்ணன் விளக்கத் தொடங்கினான். சமாதான பாண்டி குளத்தை திரும்பி பார்த்தார். அந்த நாளில் சமஸ்தானத்து ராணி பெண்கள் வந்து குளிக்க வேண்டும் என்பதற்காகவே வெட்டப்பட்ட குளம். அதில் பெட்டி. உள்ளே என்னதான் இருக்கும்?
ஒரு ரெஸ்டாரண்டின் இரவு நேர சூழல். அங்கே எதிரெதிரில் ராதாவும் சந்திரமோகனும். ராதா, உன் ஊரும் வீடும் ஒரு மர்மதேசம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாது. ஒத்துக்கிறேன் சந்திரா, ஆனா நீங்க சொல்றதான் எனக்கு இடிக்குது. நான் சொன்ன அவ்வளவும் 100% உண்மை. ஏழுமலை சாவு, என் ஸ்ரீமதியோட சாவு, அவளோட அப்பா அம்மா சாவு எல்லாமே கொலை, படுகொலை. அப்ப அந்த ஊனக்கண்ணன் விஷயம், அதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஊனக்கண்ணனை புதைக்கும் பொழுது நான் இருந்தேன், என் 2 கண்ணால பார்த்தேன். லுக் சந்திரா, ஊனக்கண்ணனுக்கு அவனைப் போலவே அண்ணனோ தம்பியோ யாரும் கிடையாது. செத்து புதைச்ச பிறகு திரும்ப உயிரோட வர அவன் என்ன ஜீசஸா? தெரியல, ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய மர்மம் இருக்கு. ஆமா, இத்தனை வருஷத்துல நீ விபரீதமா எதையும் அங்க ஸ்மெல் பண்ணதில்லையா? இதுக்கு என்ன பதில நான் சொல்ல முடியும்? இந்த ஹைடெக் யுகத்திலையும் துளியும் வாடாத ஒரு அடிமை குணத்தை அங்க நான் எல்லார்கிட்டையும் பார்க்கிறேன். கேட்டா விசுவாசம் பண்றேன்னு அதுக்கு ஒரு பொழிப்புரை சொல்றாங்க. அதுக்கு மேல நான் விபரீதமா எதையும் பார்த்ததில்லைன்னு தான் சொல்வேன். அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, பயம், பணிவில்லை, தயக்கம். அதனால தான் அந்த ஏழுமலை எனக்கு தானா வந்து உதவி செய்தான். இப்போ கூட அங்க பலர் எனக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க. இருக்கலாம். இதுக்கெல்லாம் எது காரணமா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது தெரிஞ்சா நான் உன்கிட்ட பேசிக்கிட்டா இருப்பேன். ஆனா ஒன்று, நிச்சயமா ஒரு பலமான காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்கும் அந்த கோவிலுக்கும் தொடர்பு இருக்கு. கோவில் கதவு மூடி இருக்கிறதால இந்த சந்தேகமா? ஆமாம், அது நெருங்கினா ஆபத்து. தப்பா சந்தேகப்பட்டாலே தண்டனைங்கிறதெல்லாம் சூப்பர் பேத்தல். பாவம் சாமி உங்க ஃபேமிலி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. அப்ப சாமி பேரால நடக்கிற தப்புகளுக்கு என் ஃபேமிலி தான் காரணமா? நிச்சயமா. உன் அப்பா, அந்த வீரபத்ரன், தாத்தா சமாதான பாண்டி எல்லோருமே தான் காரணம். கையை கட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டா ஒரு ஆபத்தும் இல்லை. துளி சந்தேகப்பட்டாலும் அதை முளையிலே கிள்ளி எறிய பார்க்குறாங்க. எழுதிக்கோ, கோவிலுக்குள்ளத்தான் ஏதோ மர்மம் இருக்கு. அப்ப ஒரே வழி கதவை திறந்து பார்க்கறதான். ஆமாம், நான் அதை செய்யாம விட போறதில்ல. ஒரு உயிருக்கு 3 உயிரை இழந்துட்டேன். இதை விட மாட்டேன். அவசரப்படாதீங்க சந்திரமோகன். நீங்க அங்க வந்தா உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்ப வேகத்தை விட விவேகம் தான் பெருசு. அதனால தான் உன்னை இந்த கோயம்புத்தூர் வரை தேடி வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன். உன் மூலமா ஏதாவது குழு கிடைக்காதானும் துடிச்சிட்டு இருக்கேன். ஏதாவது கிடைச்சுதா? இந்த நொடி வரை இல்லை. ஆனா நீ உதவி செய்தா நான் நிச்சயம் கண்டுபிடிச்சிருவேன். நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவ தானே. எதை வச்சு என்ன மட்டும் நம்புறீங்க? ஸ்ரீமதியோட சாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நீ அங்க வந்த உடனே உன் அப்பா அம்மா கிட்ட கூட போகல. என் அங்கிள் ஆண்டியை தான் போய் பார்த்தேன். ஒரு கர்டசியை உன்கிட்ட பார்த்தேன். அதோட உன் படிப்பு மேல ஒரு நம்பிக்கை. எல்லாத்துக்கும் மேல அந்த பங்களாவில் உன்னையும் உன் அப்பா ஒரு 3வது மனுஷியை போலத்தான் ட்ரீட் பண்ணினார். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்தது. சந்திரமோகன் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்ட அவள் உணர்ச்சியோடு பிசைந்து கொண்டிருந்த அவன் கரங்களை சற்று இழுத்து பிடித்தாள். தேங்க்ஸ் என்றாள். அவன் வேகமாக கைகளை விடுவித்து கொண்டான். ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோடு தான் இப்போ உங்க கையை பிடிச்சேன் சந்திரா. அதுக்கு மேல இதுக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது. அவள் பதில் அவனை சற்று தர்ம சங்கடப்படுத்தியது. சரி, இப்ப என்ன செய்யறதா உத்தேசம்? அந்த கதவை திறந்து பார்க்கணும். எப்படியாவது அதை செய்திடணும். ஆமா, அதை நீங்க தான் செய்யணுமா? ராதா அப்படி கேட்ட நொடி சந்திரமோகன் அவளை கூர்மையாக பார்த்தான். அப்படின்னா அதை நீ செய்யறேன்னு சொல்றியா? எஸ், உங்களுக்காக அதை நான் செய்கிறேன். நிஜமாவா? இதை நான் உங்களுக்காக மட்டும் செய்யல சந்திரமோகன், வேறு ஒரு காரணமும் இருக்கு. என்ன ராதா அது? அடுத்த நொடி அவள் தனது ஹேண்ட்பேக்கை திறந்து உள்ளே இருந்து சில போட்டோக்களை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அவை அந்த பாம்பு புற்றில் கிடைத்த சாவிகளின் புகைப்படங்கள். என்ன இது? அவள் விவரித்தாள். சரி, இந்த சாவி கொத்துக்கும் உங்க வேலைக்காட்டு மர்மத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறியா? நிச்சயமா. பாம்பு புத்துங்கிறது பேங்க் சேஃப்டி லாக்கரை விட ஒரு பாதுகாப்பான இடம். அதுக்குள்ள ஒரு சாவி கொத்து இருந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த புற்றுல அது மட்டும் தான் இருந்ததா? ஆமாம், கூடவே நான் பார்த்த அந்த கல்வெட்டு செய்தி மாவீரன் புலியன் என்கிற பெயருக்கும் புலியன்கிற அந்த மீசை முறுக்கிய முகத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. யார் அந்த புலியன்? கதவை திறந்து பார்க்கறதுக்கு முந்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த புலியன் என்கிற நபர் யாருன்னு தான். நீ சொல்றத பார்த்தா அதுக்கு பின்னால ஒரு ஹிஸ்டரியே இருக்குமோ? ஆமாம். அந்த நடுக்கல் எதுக்காக? அந்த பாம்பு புத்து இயற்கையா வந்து மூடிக்கொண்டதா, இல்ல
செயற்கையா மூடி யாராவது மறைச்சாங்களா? விடை தெரியணும் சந்திரா. ராதா, உடனே புறப்படு. இப்போ நீ என் கியூரியாசிட்டியை அதிகமாக்கிட்ட. அதுவும் அவ்வளோ சுலபம் இல்லை சந்திரா. அப்பா நான் கூப்பிடாம நீ கிளம்பி வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவோடு தான் என்னை அனுப்பி வச்சிருக்கார். அப்போ நீ எப்போ தான் கிளம்புவ? கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கூட தாமதிக்காம நாளைக்கே புறப்படுறேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? எவ்வளோ சினிமா பார்த்துருக்கேன், எவ்வளோ நாவல் படிச்சிருக்கேன். அந்த வழியை உருவாக்குறதானா கஷ்டம். நாளைக்கு பாருங்க. என்ன பண்ண போற? அதுவரை நான் என்ன பண்ணட்டும்? இப்பொழுதைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒட்டி இருக்கிற இந்த ஹோட்டலே தங்குங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கும் பொழுது மற்ற விஷயங்களை சொல்கிறேன். அப்போ இந்த ஃபோட்டோவில் உள்ள சாவிகளை நான் காலேஜ் ஒர்க் ஷாப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் உதவியோடு புதுசாக தயாரித்து முடிச்சிருப்பேன். அதன் பிறகு பார்த்துருவோம் ஒரு கை. ராதா துளியும் பயமின்றி உற்சாகத்துடன் கை கட்டை விரலை உயர்த்தினாள். சந்திரமோகன் இந்த கையை பற்றி நன்றியோடு கண்களில் ஒற்றிக்கொள்ளப் போனான். அவள் தடுக்கவில்லை. அத்தியாயம் 22. பஸ்ஸர் ஒலி சந்திரமோகனை தட்டி எழுப்பியது. கண்களை கசக்கி கொண்டு போய் கதவை திறந்தான். வெளியே சுர்கேசும் கையுமாக ராதா. ஹேய், வெல்கம், கமான் என்றான். சந்திரமோகன் கதவை திறந்து வைத்த நிலையில் திரும்பினான். ராதா எழுந்து போய் கதவை சாத்தினாள். திறந்திருக்கட்டுமே, ஒரே புழுக்கமா இருக்கு என்றான். ஏசி ரூம் கிடைக்கலையா என்றாள். எல்லா ரூமும் ஃபுல். கடைசியா இந்த குடோன் தான் கிடைச்சிது. சரின்னு செட்டில் ஆயிட்டேன். ஷேவ் பண்ணிக்க கூடாதா? எதுக்காக இப்படி இருக்கீங்க? பொண்டாட்டியை பறிக்கெடுத்தவ மாதிரி. கேட்ட வேகத்தில் நாக்கை கடித்து கொண்டாள். ஐ எம் சாரி, வெரி சாரி என்றாள். அவன் கண்களில் மலுக்கென்று கண்ணீர். ஸ்ரீமதி நினைப்பு உங்க மனசுல ரொம்ப ஆழமாகவே இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்திரா என்றாள் கனத்த குரலில். ரொம்ப சந்தோஷமா இந்தியா வந்தோம். நிச்சயம் குழந்தை பிறக்கும். கர்ப்ப வயிற்றோடு தான் நான் ஃப்ளைட் ஏறுவேன்னு என்கிட்ட சொன்னா ஸ்ரீமதி. ஆனா இப்ப அவ மட்டுமில்ல, அவளை எனக்கு கொடுத்த என் மாமனார் மாமியார் கூட இல்லை. வாழ்க்கை ஒரு கணத்துல திரும்பிடும்னு பல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளோ மோசமா அது என் வரையில திரும்பக்கூடாது ராதா என்றவன் கண்ணீரை சுண்டி எறிந்தான். கவலைப்படாதீங்க, உங்களை பார்க்க பார்க்க எனக்குள்ள யாரும் தீ மூட்டாமலே மனசெல்லாம் பத்தி ஏறிது. ஸ்ரீமதியும் அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி சேர்த்தாங்க? அது அந்த கடவுளுடைய கோபத்தாலியா இல்ல மனுஷங்களுடைய சதி வேலையாங்கிறத கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன். அது சரி, எப்படி உங்க ஊருக்கு போக போற? அப்படியே போனாலும் தனியா சமாளிச்சிடுவியா? சமாளிக்கணும், சமாளிச்சுதான் வரணும். எப்பவும் நிர்பந்தங்களும் கட்டாயங்களும் தான் மனிதர்களை செயல் வீரர்களா ஆக்குது. நீ என்னென்னமோ சொல்ற, நான் துடிச்சிட்டு இருக்கேன். உன்னை இந்த விஷயத்துல தனியா ஈடுபடுத்த எனக்கு மனசே வர மாட்டேங்குது ராதா. அப்படின்னா உன் திட்டத்தை சொல்லு, உன் கூட நானும் வரேன். நீங்களா? வேண்டாம் சந்திரா, இந்த விஷயத்துல சினிமா ஹீரோ மாதிரி யோசிக்காதீங்க. விவேகம் மட்டும்தான் உங்களுக்கு வெளிக்காடு ரகசியங்களை புரிய வைக்கும். அதே விவேகம்தான் ஒரு பொண்ணை மட்டும் நம்பி எனக்கு என்னன்னு இருக்காதுன்னு சொல்லுது. உங்க ஆண்மை துடிப்பு எனக்கு புரியுது சந்திரா. ஆனா நீங்க அங்கே வந்தா உங்களால செயல்படவே முடியாது. அப்படி எதையாவது செய்திருவாங்க. வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்படியே வரப்போறதில்ல. வேற எப்படி? மாறு வேஷத்துல ஒரு சர்தாஜி வேஷம் போட்டு முகத்துல முக்காட மறைக்கிறீங்கன்னே வைங்க, குரல் காட்டி கொடுத்துருமே. மாத்தி பேச முடியாதுங்கிறியா? வேண்டாம், வேஷம் அங்கே ஜெயிக்கும்னு எனக்கு தோணல. நீங்க தைரியமா இருங்க. முதல்ல இவ்வளோ சதிக்கும் காரணமா இருக்கிற அந்த கோவில் ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா நாம திட்டமிடுவோமே. ராதா விடவில்லை. அவன் மீற மீற கட்டி போட்டாள். அவனும் தத்தளித்தான், தடுமாறினான். பிறகு இறுதியாக, உனக்கு 1 வாரம் டைம் தரேன். வாங்கிட்டே இருந்து எனக்கு சரியான பதில் வரலனா நான் அங்கே வந்துடுவேன். எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை, ஓகேயா? தீர்மானமாக கேட்டான். அவளும் அரை மனதாய் தலையை ஆட்டினாள். சந்திரமோகன் பார்வையில் நன்றியை நெய்தபடி அவளை வெறித்தான். பார்க்கறத பார்த்தா உனக்கு எப்படி நன்றி சொல்லதுன்னு எனக்கு தெரியலன்னு டயலாக் பேச போறீங்க போல இருக்கே. அந்த கேள்வி சந்திரமோகனை நிஜமாலுமே சற்று மென்மைப்படுத்தி அர்த்தபூர்வமான ஒரு சிரிப்பையும் அவன் வாயிலிருந்து பிடுங்கியது. இனி இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. இந்தாங்க உங்க செல்போன், இந்தாங்க என் கார்டும் நம்பரும். நானே உங்களை காண்டாக்ட் பண்றேன். அவசரப்பட்டு நீங்க என்ன கூப்பிட்டுறாதீங்க. அவள் அவன் கையில் செல்போனை இழுத்து வைத்து திணித்தாள். அவன் வெறுத்தபடியே இருந்தான். இன்னொரு விஷயம், இனி நீங்க இங்கே இருக்க வேண்டாம். உங்களோட இடம் இனி பிருந்தாவனம். பிருந்தாவனமா? ஆமாம், என் ஃப்ரெண்ட் பிருந்தாவோட வீடு தான் பிருந்தாவனம்.
அங்கே அசோக்னு ஒரு ஷோக்கு பேர் வழி கூட இருப்பான். எதிர்காலத்தில் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லி ஜொல்லு விட்டுட்டு இருக்க ஒரு MBA மடையன். அவன் உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி தருவான். அசோக் உன் உட்பியா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நான் இன்னும் நினைக்கல. ராதா, என்ன சந்திரா சத்தம் இல்லாமல் அணுகுண்டு வெடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு காதலில் நம்பிக்கை இல்லை, அதனால தான் அப்படி சொல்கிறேன். காதலில் நம்பிக்கை இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு ஆணோட கேரக்டரில் மயங்கினா அது காதல். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட குணத்தில் மயங்கினா அது காதல். உடம்பு நடுவில் குறுக்கிடவே கூடாது. இஸ் இட் பாசிபிள்? அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் அனுபவப்படலை. ஓகே, நான் ட்ராக் மாறி போகிறேன்னு நினைக்கிறேன். லெட்டஸ் மூவ். நாம் புறப்படுவோமா? ஜீன்ஸ் பேண்டின் தொடைப்பாக்கத்தை ஒரு தட்டு தட்டியபடி தனது ஹோல்டான் பேக்கை எடுத்து தோளுக்கு ஏற்றி கொண்டான் சந்திரமோகன். அவளை தொடர ஆரம்பித்தான். குளத்து வீடு. வெளியில் பெரும்பு நாற்காலிகளின் அணிவகுப்பு. அதில் ஒன்றில் பெரியவர் சமாதான பாண்டி அமர்ந்திருக்க சுற்றிலும் ராயரும் அவரது சகாக்களும். கல்குளத்தின் கரைமேல் சங்கிலி சகிதம் மூனக்கண்ணன். ராயருக்கே அந்த இறுக்கமான அமைதியை உடைக்க தைரியமில்லை. ராயரின் கையில் அந்த சாவிக்கொத்து இருந்தது. ராதா புற்றிலிருந்து கண்டெடுத்த சாவிக்கொத்து. ராயர் சற்றே அசையும் பொழுது அது சற்றே சினுங்கி சப்தம் போட்டது. சமாதான பாண்டிக்கு அந்த சப்தம் எரிச்சலை தந்தது. எலை, அந்த துப்பாக்கியை எடுத்தாடா என்றார் ஒரு வேலைக்காரனை பார்த்து. அவன் உள்ளே ஓடினான். ராயருக்கு டர் என்று ஆகிவிட்டது. அப்பா ஒருவேளை தனக்கு தான் குறிவைக்கப் போகிறாரோ என்கிற பயம் முகத்தில் திப்பி திப்பியாய் தெரிந்தது. அங்கே வந்தவுடனேயே அவர் கேட்ட முதல் கேள்வியே கோவில் ஐயருக்கு நிலம் கொடுத்தியாமே என்பதுதான். அடுத்த நொடியே பார்வை ஊனக்கண்ணன் பக்கம்தான் போனது. பின் அது வந்துங்கப்பா, ஒன்றும் எழுதி கொடுத்தல, ஒரு ஓரமா ஒரு அரை காணியை பயன்படுத்திக்க சொன்னேன் என்று மென்று விழுங்கி இருந்தார். சரி, நாளைக்கே எனக்கு பட்டா போட்டு கொடு, நான் கொடுத்துருவியா? இது சமாதான பாண்டியின் கேள்வி. ஆசைப்படுறார். தலைமுறை தலைமுறையா நமக்கு சேவகம் செய்துட்டு இருக்கார். கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது என்று ராயரும் மென்று துப்பிவிட்டார். ஹெலை, வேறுக்கே நெருப்பு வைக்கிறாடா நீ? இது யார் சொத்துன்னு நினைச்ச என்று ஆக்ரோஷமாய் ஒரு எகிரல். அவ்வளவுதான். அத்தனை பேரும் கப்சிப். அந்த நொடியிலிருந்து இதோ இந்த நொடி வரை பெரியவர் வாயை திறக்கவில்லை. ஒரே நெஞ்சு குமுறல் தான். 1000 வேலி நிலத்தில் ஒரு கையளவை கூட கொடுக்க விரும்பாத அந்த ஆக்ரோஷம் ராயரை கூட துவட்டி கொண்டிருந்தது. இந்த மாதிரி கோபம் சந்திரமோகன் கோவிலை பழித்தபோது கூட வரவில்லை. ஏன்? ராயருக்கே புரியவில்லை. ராயர் மண்டியை பீத்து கொள்ளும் பொழுது உள்ளே ஓடிய வேலைக்காரன் துப்பாக்கியோடு வந்தான். அதிகபட்ச பணிவோடு முதுகை வளைத்து துப்பாக்கியை சமாதான பாண்டியிடம் நீட்டினான். அதை ஒரு கரத்தால் வாங்கி கொண்ட சமாதான பாண்டி அடுத்த கரத்தை பயன்படுத்தாமல் அதை தூக்கி தூக்கி போட்டு பிடித்து அப்படியே தோள்பட்டைக்கு தூக்கி அழுத்தி கொண்டார். சுமாராக கையும் உடம்பும் நடுங்கும் பொழுது துப்பாக்கியின் பிடிக்கட்டியில் கன்னத்தை சாய்த்து படுத்துக்கொண்டு தனது பூனை விழிகளால் குறிப்பார்க்க ஆரம்பித்தார். ஆள்காட்டி விரல் டிக்கரில் போய் அழுத்தம் கொடுக்க தயாரானது. சமாதான பாண்டியின் பார்வையோ ஊசி போல குத்தி ஊடுருவியது. ஹெலை ஊனா, நீ கிணத்துல இறங்கி அந்த பொட்டியை வெளியே எடுத்து போடுடா என்றவர் அப்படியே திரும்பி அருகாமை மரத்தின் கிளையில் ரவுசு பண்ணி கொண்டிருந்த கரிக்குருவியை பார்க்க ஆரம்பித்தார். பிளக்! குளத்துக்குள் ஊனக்கண்ணன் பாயும் சப்தம் காதில் விழ அடுத்த நொடி ட்ரிக்கரில் அழுத்தம் கொடுக்கப்பட துப்பாக்கி தொட்டா சீறிக்கொண்டு மரத்தை நோக்கி சென்றது. சப்தத்தின் எதிரொலிக்கு நடுவே மரக்கிளையிலிருந்து ஒரு மனித உடலும் பொதேல் என்று விழுந்தது. அது அத்தியாயம் 23. மரத்திலிருந்து விழுந்தவனை பார்த்து மொத்த பேருமே விக்கித்து போனார்கள். வீரபத்திரன் விழுந்தெடுத்துக்கொண்டு செத்து விழுந்தவன் அருகில் போய் பார்த்தான். அது செல்வக்கொடி, பாம்பு கடித்து செத்துப்போன ஏழுமலையின் சிநேகிதன். மார்பில் தோட்டா பாய்ந்திருந்த நிலையில் செல்வக்கொடியின் உயிர் மூச்சு ஓடிவிட்டு இருந்தது. பெரியவர் சமாதான பாண்டியும் துப்பாக்கியை எறிந்துவிட்டு வந்து அவனை பார்த்தார். களவாணி பயிலே, ஒளிஞ்சிருந்தா பார்க்குற? கருவலோடு ராயர் பக்கம் திரும்பினார். என்னத்திரா நீ நாட்டாண்மை பண்ற? இதுதான் உன் நாட்டாண்மை லட்சணமா? அலறினார். பெரியப்பா, அது வாய் திறக்காத, மூடு. அடைக்கால துப்பு இருந்தா இந்த வேலிக்காட்டில் இரு, இல்லாட்டி நடைய கட்டு. உனக்கெல்லாம் வரலாறு தெரியாது. அதான் பயாஸ்கோப்பில் வர மாதிரி இந்த சொத்த பயலையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு உதார் கொடுத்துக்கிட்டு தெரியுற என்றபடியே வீரபத்திரனை பார்த்தார். அவனும் தலை குனிந்திருந்தான். என் மனசுல இருக்கிற நெருப்பு உங்கடி இருக்கணும்டா. அப்பத்தான் இந்த 1000 வேலிக்காடு நம்ம காடா இருக்கும்.
இல்லாட்டி பங்கு போட்டு கொடுத்துட்டு ஒரு காலத்துல விறகு வெட்டி வயல்ல எலி பிடிச்சு தின்னோமே, அந்த வாழ்க்கைதான். அவர் பேச்சில் இனம் புரியாத தடயங்கள், ஆத்மார்த்தமாய் ஒரு வழி. அதே சமயம் குளத்து நீரிலிருந்து ஊனக்கண்ணன் வெளிப்பட்டிருந்தான். பெரும் மூச்சோடு நீர்க்கோடுகளோடு கல்படிக்கட்டில் அமர்ந்தான். தண்ணீருக்குள் சங்கிலிகள் இறங்கியிருந்தன. உள்ளே அது அந்த பெட்டியோடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். கரை மேல் தென்னை மரத்தடியில் 4 மாடுகளும் யானை ஒன்றும் நின்று கொண்டிருந்தது. எலை, அந்த நாயை தூக்கி போட்டு கொளுத்திட்டு வா போ, அதையாவது ஒழுங்கா செய். இவன் சாம்பலை களையத்தில் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டணும், இல்ல நீ களைய சாம்பல் ஆயிடுவ, ஞாபகம் இருக்கட்டும். சமாதான பாண்டி வீரபத்ரனை உசுப்பேத்தி அனுப்பிவிட்டு குளத்தங்கரைக்கு வந்தார். எல்லோரும் மௌனமாய் பின்தொடர்ந்து சென்றனர். பார்வையிலேயே நடக்கட்டும் என்றது. அடுத்தடுத்து சங்கிலிகள் யானையால் இழுக்கப்பட குளத்து நீரில் தலக் புலக் என்று தண்ணீர் முட்டை வெடிப்புகள். எல்லோர் பார்வையும் அந்த நீர்த்தளத்தின் மேல் குவிய யானை சற்றே பிளிரியபடி சிரமப்பட வாகனம் அங்குசத்தால் அதன் தொடையை குத்த தடதடவென்று ஊனக்கண்ணன் தண்ணீருக்குள் பார்த்த பெட்டி தண்ணீர் மட்டத்தை தாண்டி சேரும் பாசியுமாக வெளிப்பட்டது. உடனே பாய்ந்து பெட்டியை பிடித்து ஊனக்கண்ணனும் மற்றவர்களும் இழுத்து போட்டனர். பெட்டி இடுப்பு உயரத்தில் 5 அடி அகலத்தில் ஒரு மனிதனை மடக்கி உள்ளடக்க முடிந்த கொள்ளளவில் மிரட்டியது. உள்ளடக்கமான பூட்டு, சாவித்வாரம் தெரிந்ததை ராயர் ஊன்றி பார்த்தார். தனக்கு பாம்பு பூட்டிலிருந்து கிடைத்த சாவிகளுக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கிற மாதிரி. ஆனால் அப்படி ஒன்றும் தெரியவில்லை. என்னடா பார்வை, உடைக்க பாருங்கடா, ராயர் கட்டளையிட்டார். எப்படி உடைப்பது என்பது தெரியாமல் சுற்றி சுற்றி வந்தனர். டேய் விட்டுருங்கடா, இதை கொண்டு போய் உள்ள வைங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று பெரியவர் சொல்லவும் அமைதியாக ராயரை பார்த்துவிட்டு அதை நகர்த்த தொடங்கினர். பெரியவர் ராயரை தனியே அழைத்தார். அவரும் ஒதுங்கினார். நல்லா கேட்டுக்க, நடக்கக்கூடாதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காட்டு ஊழிய குடிசைகளுக்குள்ளே மீறல் வந்துகிட்டு இருக்கு. இது நல்லதுக்குல்ல. இப்போ எத்தனை ஊழிய குடியினுங்க இருக்கானுங்க, அதில் எவன் எசனைக்கு மொசனைக்குன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும். இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. கோவில் கதவை திறந்து மூடுற அந்த சடங்கு வேற வரப்போகுது. பஞ்சைய குடியினுங்க வந்துட்டா ஒன்றும் பண்ணுறதுக்குல. அதுக்குள்ள ஊழிய குடியினுங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். இல்லை இத்தனை நாள் காத்திருந்தது வீண் போயிடும். அடக்கி ஆண்டதும் அடிபட்டு போயிடும். போய் வேலையை பார். சங்கவை ஏக அமளியில் இருந்தாள். சிடுசிடுவென்று உள்ளே நுழைந்த ராயரை பார்த்து என்னங்க என்று ஏகாட்டியமாய் குரல் எடுத்தாள். என்ன புள்ள, நம்ம ராதா பொண்ணு ஃபோன் போடுச்சு. என்னவாம்? அது ஒர்க் ஷாப்பில் ஏதோ கிராக்டிகளோ பண்ணும்பொழுது கையில் அடிபட்டு எலும்பு முறிஞ்சு போச்சாம். அப்படியா? ஆமாம், மாவு கட்டு போட்டிருக்காங்களாம். காலேஜிலையும் 40 நாளைக்கு ஒரு ஜோலியும் பார்க்க முடியாதாம். கிளம்பி வந்துட்டு இருக்கான்னு சொன்னா. சங்கவை சொல்லி முடிக்க ராயர் புருவம் ஒரு மாதிரி இருங்க சரியாக இருந்தது. காதில் கோவில் மணி அடிக்கும் சப்தமும் கேட்டது. சரி வரட்டும், நான் கோவில் வரை போயிட்டு வரேன். புறப்பட்டார். கோவில் பகுதி உள்ளே பெரியதாய் கூட்டமில்லை. பட்டர் பூஜையை முடித்து பிரசாதத்தை தந்தபடி இருந்தார். அங்கே ஊழிய குடிகளின் மூத்த குடியான கண்ணையன் கண்ணில் பட்டான். ராயரை பார்க்கவும் பிரசாதத்தை அவசரமாக விழுங்கிவிட்டு கும்புரேன் ஆண்டே என்று எச்சில் கைகளை குப்பிட்டான். என்னலே துண்டு தோல்ல கிடக்காப்புல இருக்கு. ராயர் குத்தவும் தான் தோல் துண்டை எடுத்து இடுப்பில் வேகமாக கட்டினான். பட்டரை பார்த்தார். ஆமா, உங்களுக்கு நான் நிலம் தரேன்னு சொன்னதை நீங்க யார்கிட்ட எல்லாம் சொன்னீங்க? நான் யாராண்டையும் சொல்லலையே. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காத பட்டரே, உங்களுக்கு தெரியும் தானே. பெரியவாளாண்ட நான் எப்பவுமே பேசினதில்ல. இப்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல, யாரண்டையும் பேசல. என் பிள்ளையாண்டானுக்கு விஷயம் தெரியும். அவன் ஒருவேளை யார்கிட்டையாவது பேசி அது உங்க காதுக்கு வந்து. பட்டர் மென்று விழுங்கினார். அப்படியா சேதி? சரி, இனி உங்க பிள்ளைகிட்ட கூட நீங்க எதையும் பேசாதீங்க என்றவர் சுற்றி ஒரு பார்வை பார்த்தார். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிஜமா வேறு ஒன்றும் இல்லையா? ராயர் குரலில் சுருதி கூடியது. நீங்க கேட்கறத பார்த்தா ஏதோ இருக்கிற மாதிரி தெரிகிறதே. இருக்கிற மாதிரி இல்லை, இருக்கு. பெரியப்பா கூப்பிட்டு என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். எல்லோருக்கும் பயம் விட்டு போச்சு. முதல்ல அந்த 7 மலை கோடு தாண்டினான். இன்னைக்கு செல்வக்கொடி. ஐயோ, செல்வக்கொடிக்கு என்னாச்சு? சுடுகாட்டுக்கு போய் பாரும், தெரியும். போய் சேர்ந்துட்டானா? பின்ன மரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு உழவு பார்க்குறான். அவன் உழவு பார்த்து என்ன பண்ண போறான்? யாராவது இங்கே பார்க்க சொன்னாங்களா? இல்லை அவனுக்கே வந்த தைரியமா?
எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. ஏழுமலை செத்ததையே இங்க சிலர் நம்பல. பாம்பு கடிச்சு சாகல, பாம்பை விட்டு கொண்டதாகத்தான் பேசிக்கிறா. அதுல இருந்து ஒரு சின்ன சலசலப்பு நம்ம ஜனங்க கூட்டத்துக்கு வந்தாச்சு. முதல்ல கேட்டப்ப ஒண்ணுமில்லைன்னு சொன்னீங்க, இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே. அது அது பட்டரே, உங்க விசுவாசத்துக்காகத்தான். நீர் நிலத்தை கேட்டப்ப என் பெரியப்பா கிட்ட கூட நான் கலந்துக்காம நிலத்தை எடுத்துக்க சொன்னேன். ஆனா நீர் இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் மறைச்சு வைக்கிறது சரியாயா? அது அது என்னை மன்னிக்கணும். பட்டர் பார்வையை சுற்றி வட்டமிட, தொண்டையில் மிடர் கட்ட, அவர் பார்வையில் கோவிலுக்கு வெளியே கையில் கருமருத மரத்த தடியுடன் கள்ளவேலன் என்பவன் பார்த்தபடி வந்து நின்றான். அவனை பார்க்கவும் மேலும் பதட்டமாகி போனது. அதற்கு நடுவிலும் சமாளிக்க தொடங்கினார். நான் நான் இனி எதையும் மனசுல வச்சுக்காம வந்து சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்கோ என்றார். ராயரும் அதை கேட்டு ஒரு மாதிரியான முகத்தோடு திரும்பினார். ஆனால் கள்ளிவேலன் அங்கே இல்லை. ராயர் போன பின்பு வேர்வையை வழித்து கொண்டு நிமிர்ந்த பட்டர் எதிரில் எகத்தாளமான ஒரு பார்வையோடு வந்து நின்றான் கள்ளவேலன். என்ன பட்டரே, ராயர் எங்களை பற்றி ஏதாவது கேட்டாரா? ஆமாம், ஆனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். என்னென்னு கேட்டார். அது அது இப்பெல்லாம் நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னார். நீங்கன்னா உங்கள் ஊழியக்குழு கூட்டத்தை சொன்னேன். நீங்கள்லாம் இப்போ முன்போல இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அப்புறம் இப்படி கேட்டால் எப்படிப்பா? எனக்கு படியளக்கிறவர் அவர். உன் கூட நான் இவ்வளோ நாளி பேசிட்டு இருக்கதே தப்பு. பார்த்தா நீயே சுடுகாட்டில் போக வேண்டியது தான். இப்படி அடங்கி நாத்தம் எடுத்து வாழறதுக்கு அப்படி செத்துடலாமே பட்டரே. அநியாயமா சாகப்படாது. போய் பெருமாளை சேவிச்சுட்டு போ. வாயை அடக்கிக்கோ. நல்ல காலம் நிச்சயமா பிறக்கும். பார்ப்போம். இன்னொரு விஷயம் பட்டரே. என்ன? எங்க செல்வக்கொடிய அந்த கிழவன் சுட்டதுக்கு ஒரு பதிலடியை தரப்போறோம். வேண்டாம் கள்ளிவேலா, அது ஆபத்து. வாயை மூடிக்கிட்டு இருந்தா மட்டும் என்னவாம்? இப்போ ஆபத்து தானே. சரி, என்னத்தை பண்ண போற? பொறுத்திருந்து பாருங்க. ஊர்ல இருந்து ராயர் மவ வரப்போறாளும் இல்ல, அவதான் இப்ப என்னோட குறி. கள்ளவேலன் சொல்லிவிட்டு அகன்றான். பட்டருக்கு நின்ற இடம் நடுங்கியது. அத்தியாயம் 24. 1000 வேலிக்காட்டின் முகப்பு. ராதாவின் கார் நுழைந்து கொண்டிருந்தது. வரவேற்பு வளைவு அருகிலேயே இறங்கியவள் அந்த வாடகை காரை விட்டு கீழே இறங்கினாள். இடது கையில் மாவுக்கட்டு. அது கழுத்தோடு கிடந்த மாலை போன்ற துணிக்கட்டுக்குள் நுழைந்து படுத்தபடி இருந்தது. சல்வார் கமிஸ் துப்பட்டாவை வலது கையால் சரி செய்தபடியே புற்று அருகில் வந்து ஒரு பார்வை பார்த்தாள். போகும்பொழுது இடிந்து போயிருந்த புற்றின் இடத்தில் அந்த நடுக்கல்லோ கல்வெட்டு செய்தியோ துளியுமில்லை. அதை திட்டமிட்டு யாரோ அகற்றியது துல்லியமாக தெரிந்தது. சற்று தள்ளி 2 பாம்புகள் அடிபட்டு நசிந்து சவமாய் கிடந்தன. ராதாவின் முகம் அதிர்வோடு மாறிப்போனது. முகத்தை சுழித்தபடியே திரும்பவும் காருக்கு வந்தாள். டிரைவர் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான். இது என்னம்மா பூத்து? எதனாவது சாமி பாம்பு இதுல இருக்குதா? சாமி பாம்பா? ஆமாம்மா, இந்த மாதிரி புத்து பாம்புகளை அப்படித்தான் சொல்வாங்க. அப்படியா? அப்ப இதுவும் சாமி பாம்பு புத்துதான். அப்ப பாம்புகளை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்களே, தெரியல. சாமி புத்துல கை வைக்கிறது ஆபத்துமா? ஒரு பாம்பு தப்பினாலும் போதும், கை வச்சவங்களை விடாது துரத்தி அடிக்கும். அவன் பாமரத்தனமாய் பயமுட்டினான். சரி காரை எடு. பின் சீட்டில் ராதாவும் ஏறி அமர்ந்தாள். அவள் பார்வை வேலிக்காட்டு பசுமையை பார்க்க தொடங்கியது. அவளது கார் அகன்ற சில நொடிகளில் அது நின்று கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு மரத்தின் பின்னால் இருந்து கள்ளவேலன் வெளிப்பட்டான். அவன் கையில் பாம்புகள் அடங்கி கிடக்கும் தட்டையான மூங்கில் பிரம்பு குடை. முகத்தில் பழிவாங்கிவிட்ட ஒருவித குரூர பவனை. மண்பாதியில் கார் குலுங்கியபடி விரைந்து கொண்டிருந்தது. ஒரு வளைவில் திரும்பிய நிலையில் ரியர் மிரரை பார்த்தவனுக்கு குப்பென்று நெஞ்சை அடைத்தது. ராதாவின் தலைக்கு பின்னே படம் விரித்த நிலையில் ஒரு நாகம். டிரைவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அம்மா பாம்பு என்று கத்தக்கூட திராணியேற்று போய் வயிற்றில் சப்தம் தொண்டைக்குழியிலேயே திரும்பி வயிற்றுக்குள் உள்ளிறங்கியது. கால்கள் சரக்கென்று பிரேக் போட்டு காரையே ஒரு குலுக்கு குலுக்கியது. அந்த குலுக்களில் ராதாவும் முன் சீட்டில் மோதி அப்படியே பக்கவாட்டில் விழுந்தாள். விழுந்த வேகத்தில் நிமிர பார்த்தவள் சீற்றத்துடன் எழுந்த பாம்பையும் பார்த்தாள். மை காட்! அதிர்ச்சியில் கண்கள் இரண்டும் விரிய அரள ஆரம்பித்தவள் பல நொடிகள் அப்படியே வெறித்தாள். டிரைவர் தப்பித்தால் போதும் என்று கதவை திறந்து கொண்டு வெளியேறி பின் கதவை திறந்து 2 சீட்டின் இடைவெளியில் கிடந்த ராதாவை துளியும் லஜ்ஜையின்றி தொட்டு மலமளவென்று பின்னால் இழுத்தான். உடனேயே கதவையும் அடைத்தான்.
அந்த பாம்பு படம் எடுத்தபடியே அவ்வளவையும் பார்த்து கொண்டு இருந்தது. காரின் கண்ணாடிகள் அடைப்பட்டு இருந்ததால் அதனால் வெளியே வர முடியவில்லை. அம்மா, நல்ல வேலைமா, தப்பிச்சோம். அவன் பெருமூச்செறிய ராதாவும் தொண்டைக்குழியில் வேர்வை தேங்க ஆமோதிக்கிற ரகமாய் அவனை பார்த்தாள். நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாத்தீங்களா? இது புத்துக்குழியில் தப்பின பாம்புமா, பழி வாங்கத்தான் அலையுது. இப்ப வசமா காருக்குள்ள மாட்டிக்கிடுச்சு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அவள் கேட்கும்பொழுதே தடதடவென்று மோட்டார் பைக்கின் சப்தம். வீரபத்ரன் வந்து கொண்டிருந்தான். கார் அருகே வந்தவன் ராதாவையும் டிரைவரையும் பார்த்து ஆச்சரியத்தோடு பைக்கை நிறுத்தினான். தாய், நீங்களா? இறங்கியபடியே கேட்டான். ஆமாம் வீரபத்ரா, காருக்குள் பார், பாம்பு. அவள் கை விரல்கள் நடுக்கத்தோடு காரை சுட்டி காட்டின. அவனும் பார்த்தான். எப்படி தாயி, எப்படி? தெரியல. நல்ல வேலை, டிரைவர் காப்பாத்தி என்னை வெளியே இழுத்துட்டாரு. ஆமாங்கய்யா, உள்ளார நுழையும்போது அங்க இருக்கிற பாம்பு புத்தாண்ட அம்மா காரை நிறுத்திட்டு இறங்கி புத்துக்கிட்ட போய் பார்த்தாங்க. அப்ப அங்க சில நல்ல பாம்புங்க செத்து கிடந்துச்சுங்க. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். சரியா போச்சுங்க. அப்பத்தான் திறந்திருந்த கதவு வழியா எப்படியோ அந்த பாம்பு உள்ளே ஏறி இருக்கணுங்க. மலமளவென்று தனக்கு தோன்றியதை சொல்லிவிட்டு வீரபத்ரனை பார்த்தான் டிரைவர். வீரபத்ரனும் அதை கேட்டு யோசனையோடு காரை நெருங்கியவன் சில நொடிகள் எதையோ யோசித்துவிட்டு சட்டென்று கார் கதவை திறந்தான். அவன் திறக்கவும் உள்ளிருந்த பாம்பு சீறியபடி அவனை கொத்த முன்னால் வந்தது. அதே சமயம் லாவகமாக ஒரு பாம்பாட்டி போல அந்த பாம்பின் கழுத்தை பிடித்தான் வீரபத்ரன். ராதாவும் டிரைவரும் குலை நடுங்கி போனார்கள். ஐயோ பாத்துங்க! டிரைவர் அலறிவிட்டான். பார்த்தாவது பேத்தாவது! உச்சமாக முணுமுணுத்த வீரபத்ரன் பாம்பை இறுக்கி பிடித்தபடியே கையை வேகமாக சுழற்ற அதன் உடம்பு அவன் கையிலிருந்து விடுபட்டு ஒரு கயிறு போல சுழல ஆரம்பித்தது. பக்கத்தில் ஒரு பருத்த மரத்துண்டு. சுழற்றிய வேகத்தில் சவுக்கால் அடிப்பது போல அந்த மரத்தண்டில் பாம்பின் உடலை அடிக்கவும் அதன் 4 அடி நீள உடம்பும் சல்லி சல்லியாய் தெறிக்க ஆரம்பித்தது. அடுத்த சில நொடிகளில் அது ஜீவனை விட்டு நார் நாராக கிழிந்து ஒரு புதரின் மேல் போய் விழுந்தது. ராதாவின் பக்கம் திரும்பினான். என்ன தாய், கையில கட்டு. அது ஃப்ராக்சர். இப்ப நான் உனக்கு பதில் சொல்ற நிலையில இல்ல. காருக்குள்ள இன்னும் ஏதாவது பாம்புங்க இருக்கா பார் என்றாள். வீரபத்ரனும் உள்ளே எட்டி பார்த்தான். அவன் காரை நோட்டம் போடும்பொழுது தொலைவில் ஒரு மரத்தின் பின்னால் இருந்து கள்ளவேலனும் பார்த்து கொண்டு இருந்தான். அவன் முகத்தில் பயங்கர ஏமாற்றம். உள்ளே எதுவும் இல்லம்மா, நீங்க ஏறலாம் என்று வீரபத்ரன் சொல்ல தயங்கியபடியே ராதா காரில் ஏற போனாள். அப்பொழுது அவள் பார்வையில் கள்ளவேலன் பட ஒரு கணம் நின்று அவனை கூர்மையாக பார்த்தாள். அவள் பார்ப்பது தெரிந்து கள்ளவேலன் மரத்தின் பின் மறைய, யார தாய் பார்க்குறீங்க? வீரபத்ரனும் அவள் பார்த்ததுக்கே பார்த்தபடி கேட்டான். இல்லை, யாரையும் இல்லை. ராதா சமாளித்தாள். காரில் ஏறி அமர்ந்தாள். காரும் புறப்பட்டது. சற்று தூரம் போன நிலையில் மீண்டும் திரும்பி பார்த்தாள். முகத்தில் கேள்விக்குறி. வீரபத்ரனும் காரின் பின்னே ஒரு பாதுகாவலன் போல வர ஆரம்பித்திருந்தான். தொலைவில் கள்ளவேலன் தலை மீண்டும் தெரிந்தது. பெரியவர் சமாதான பாண்டியின் பார்வை குளத்து பங்களா முற்றத்தில் அந்த பாசிகள் காய்ந்த பெட்டியை அளந்து கொண்டு இருந்தது. பெட்டியை சுற்றி வந்தவர் உள்ளே போய் ஒரு இரும்பு சுத்தியலை எடுத்து வந்தார். பெட்டியின் பூட்டை உடைக்க ஆரம்பித்தார். சத்தம் குளத்து பங்களாவுக்கு வெளியே நெடுந்தூரம் வரை கேட்க ஆரம்பித்தது. குளத்து பங்களாவை சுற்றிலும் நிறைய தென்னைகள். அவற்றில் தென்னங்கல் இறக்குவதற்காக உரிப்பானையுடன் மேலேறி கொண்டிருந்த சிலர் கூட சப்தம் கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னடா சப்தம்? தெரியலையே. பெரியவர் உள்ளே இருக்கிறாரா, இல்லை எவனாவது ஏதாவது பண்றானா? போய் எட்டி பார்ப்போமா? வா, போய் பார்ப்போம். பிறகு எஸ்கு விஸ்கா ஏதாவது இருந்து பெரியவர் சத்தம் எவன் காதலையும் விழுவலையா, எங்கடா போயிட்டீங்கன்னு கேட்டா நம்ம முதுகு தோல் தான் உரியும். வா வா, போய் பார்ப்போம். மரத்தண்டியின் பாதியில் தவளை போல காலமடைக்கு அமர்ந்திருந்த 2 ஊழியக்கூடிய ஆட்களும் சரென்று மரத்தை விட்டு இறங்கினர். வேக வேகமாக குளத்து பங்களா வாசலை அடைந்து உள்ளே எட்டி பார்த்தனர். பெரியவர் தான் தனியாளாக பெட்டியை தட்டி கொண்டிருந்தார். டம் டம் என்று சத்தம் காதை பிளந்தது. எட்டி பார்த்தவர்கள் முகத்தில் வியப்பு. பெரியவரும் வியர்வியை வழுத்தபடி திரும்பினார். ஊழியக்கூடிய குடியன்களை பார்த்துவிட்டு, என்னடா, எங்க வந்தீங்க? ஆண்டே, சத்தம் கேட்டுச்சு, அதான் எட்டி பார்த்தோம். பார்த்துட்டீங்க தானே, திரும்பி ஓடுங்கடா. ஆண்டே, நாங்க வேணா அதை திறந்து தரவா? நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஓடுங்கடா. ஒரு கும்பிடு போட்டுவிட்டு இடுப்பில் தொங்கும் பாலை கூம்புடன் திரும்பி நடந்தனர். மீண்டும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. இருவரும் மெல்ல திரும்பி பார்த்தபடியே முணுமுணுத்தனர்.
பெட்டியில் ஏதோ புதையல் இருக்கணும், இல்லாட்டி பெரியவர் இப்படி நம்மை துரத்துவாரா? ராதாவை பார்த்து சங்கவை புலம்பிக் கொண்டிருந்தாள். கையை ஒடிச்சிட்டு வந்து நிற்கிறிய கண்ணு, இதுக்கா நாங்கள் உன்னை படிக்க அனுப்பணும்? சரிம்மா, புலம்பாத. டிரைவருக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு, அதெல்லாம் கணக்கு பிள்ளை பார்த்துக்குவாரு. காரில் வர வழியில் பாம்பு வேற கொத்த பாய்ச்சிச்சுன்னு வவுத்த புளிய கரைக்கிறிய கண்ணு, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாரு. ஏற்கனவே உங்கள் தாத்தா அவரை கூப்பிட்டு காரி துப்பாத குறை. எதுக்கு? என்னடா கேள்வி இது? நம்ம ஊழிய குடிங்க இப்போ முந்தி மாதிரி இல்லையாம். பார்த்தாலே ஒன்றுக்கு போகிற பசங்க இப்போ எகத்தாளமாக நடந்துக்கிறாங்களாம். அந்த கோபம். சங்கவை சொல்ல சொல்ல ராதா முகத்தில் ஆச்சரிய ரேகைகள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன கதை வேணும்னு தவறாமல் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேலும் இந்த கதையை கேட்டுட்டு ஒரு சின்ன கமெண்டையாக தட்டி விட்டுட்டு போங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன கமெண்ட்ஸ் தான் என்னுடைய சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன், இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். நன்றி, வணக்கம்.